ஹாய். அது ஒரு நிலா காலம். இனிமையான மரகந்த நினைவுகள். நினைக்கும் போதெல்லாம் அந்த பச்சை வெளியின் புல்வெளியின் மனமும் கள்ளம் கவலமல்லா எங்களது இளவயது ஆனந்த களியாட்டங்களும் நன்றாக நினைவிருக்கிறது. சுந்தரபாண்டியத்திலே சுந்தரம் என்றால் அழகு. இந்த அழகான கிராமத்திலே அந்த காலத்திலே சிறு வயதிலே எங்கள் அக்கா, அண்ணன், நான், அருள் எங்களுடைய மாமா பிள்ளைகளோடு எங்களுடைய சொந்த வயல்வெளிக்கு சொல்லும்போது சிற்றுக்குருவிக்கு என்ன கட்டுப்பாடு என்று பாடிக்கொண்டே எல்லாம் வயல் வெளியில் தெரிந்தது, சுற்றி தெரிந்தது. அந்த கிணறு என்றால் என்னவென்று இந்த காலத்து குழந்தைகளாக உங்களுக்கு தெரியாது. இந்த கிணற்றில் முத்து என்கிற வயல் தோட்டக்காரர் முதுகிலை திண்டை கட்டி எங்களுக்கு நீச்சல் கற்றுக் கொடுத்த அனுபவம். பம்பு செட் என்றால் என்னவென்றே உங்களுக்கு தெரியுமா என்று தெரியாது. தண்ணி குற்றால அருவி மாதிரி மோட்டார் மூலம் கிணற்றிலிருந்து இறைத்து வயல்வெளிக்கு பாய்ச்சும் போது அதில் ஒரு தொட்டி மாதிரி இருக்கும். அதுதான் எங்களுடைய நீச்சல் குளம். சிங்கப்பூரில் எத்தனையோ நீச்சல் குளத்தில் குளித்திருக்கிறோம். உலக தரம் வாய்ந்த நீச்சல் குளம். ஆனால் அந்த வயல் பம்பு செட்டு தண்ணீரில் குளித்தது, நீச்சல் குளத்தில் கற்றுக்கொண்டது எங்களுக்கு சுகமான அனுபவம். அருளகம் குடும்ப உறுப்பினர் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும். குடும்பத்தினுடைய ஆணிவேர், அதாவது தாத்தா பாட்டியை பற்றி ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும், அவங்களும் சொல்லணும். என்னுடைய தாத்தா பாட்டியை பற்றியும் அவங்களுக்கு தெரியும். என் குடும்பம் வந்து எங்கிருந்து, நம்முடைய ஆணிவேர் மூலம் எங்கே இருக்குது என்பதை நம்ம இப்போ உள்ள தலைமுறைக்கு தெரிய வேண்டும் என்பதை நான் விருப்பப்படுகிறேன். அதை பற்றி முதல்ல சொல்லுகிறேன். ஸோ என்னுடைய தாத்தா, அதாவது உங்களுடைய தாத்தா பாட்டிக்கு கருப்பசாமி பாவதிமானுடைய பூர்வீகத்தை பற்றி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சுந்தரமாண்டியத்தில் கருப்பசாமி ராமாயம்மாள் என்பவர்களுக்கு மகனாக பிறந்தவர் எங்கள் தாத்தா கருப்பசாமி ஐயா அவர்கள். ஸோ அவர் சுந்தரமாண்டியத்திலே வந்து என்னுடைய தாத்தா வந்து ஒரு கைத்தறி நெசவாளர். அவர் வந்து ஆள் பார்த்தா கொஞ்சம் கட்டாயம் இருப்பார், ஆனால் கடுமையான உழைப்பாளி. சுந்தரமாண்டியத்திலே கைத்தறி நெசவாளராக இருந்த தாத்தா கருப்பசாமி ஐயா அவர்கள் முதலில் கிராமத்திலே தந்தையை பட்டதாராக்கிய தான் சிறப்பு. அதனுடைய சிறப்பு மூலமாக எனது தந்தை எங்களை எல்லாம் நல்ல முறையில் படிக்க வைத்தார். ஸோ நாங்கள் உங்களை நல்ல முறையில் படிக்க வைத்து நீங்கள் எல்லாரும் அமெரிக்கா, சிங்கப்பூர் இருந்து உலகம் பூரா உலகம் பூரா பரவி இருக்கு நம்ம குடும்பம். அதுக்கு மூல காரணம் வந்து நம்ம தாத்தா கருப்பசாமி, சுந்தரபாண்டியன் கருப்பசாமியுடைய தாத்தா தான். அதே மாதிரி வந்து அவர் கடுமையான உழைப்பாளி. நிறைய பேருக்கு வந்து கஷ்டப்படுகிறவர்களுக்கு வந்து ஏகப்பட்ட பேருக்கு உதவி செய்திருக்காரு. ஸோ கிராமத்தில் வந்து சுந்தரபாண்டிய கிராமத்தில் வந்து ஒரு மண்டபம், பொது மண்டபம், ஊர் சாவடி கட்டுவதற்காக ஊர்க்காரர்கள் வந்து முன்னுரை கேட்டார்கள். நம்மளுக்கு வந்து நான் என்னுடைய அப்பா இருக்கும்போது அப்போ நான் சொன்னேன், 1 லட்ச ரூபா நான் தர்றேன், ஆனால் வந்து என் தாத்தா பாட்டி பேரை நீ அதை போடணும் அப்படின்னு நான் மகிழ்ச்சியோடு ஒப்புக்கொண்டார்கள். ஸோ கிராமத்தில் உள்ள அந்த ஊர் சாவடிக்கு வந்து என்னுடைய தாத்தாவான கருப்பசாமி ராமாயணமான நினைவு மண்டபம் என்று தான் அதை வைத்திருக்கிறார்கள். அது வந்து அது அந்த அளவுக்கு வந்து நம்முடைய மூலவேர் ஒரு கடுமையான உழைப்பாளி என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டும். அதே மாதிரி எனது அம்மா பார்வதி அம்மாளுடைய தாத்தா பாட்டியினுடைய பேர் வந்து முத்துசாமி. அவங்களுடைய அம்மா பெயர் வந்து அன்னபூர்ணி அம்மாள். அன்னபூர்ணி அம்மாள் கடுமையான உழைப்பாளி. முத்துசாமி வந்து வட்டிக்கடை வைத்து அப்புறம் நாங்கள் சிறு வயதில் இருக்கும்போதே அதாவது வயசானதுனால அவர் எந்த வேலையும் செய்யவில்லை. பாட்டி வந்து கடுமையான உழைப்பாளி. வயலில் அவங்களுக்கு நிறையா இருக்குது. வயலில் இருந்து கடுமையாக உழைத்து நல்ல ஒரு செல்வ நிலையில் இருந்தார்கள். ஒரு நாள் அவர்கள் வந்து என்ஜிஓ காலனில் நாங்கள் குடியிருக்கும் போது ஒரே வயலில் வேலை செய்து அந்த நிலக்கடலை எடுத்துக்கொண்டு நாங்கள் என்ஜிஓ காலனி வீட்டுக்கு வரும்போது அவங்க சேலையெல்லாம் வெள்ளை சிலை, தாத்தா இறந்த பிறகு வெள்ளை சிலை இருந்தார்கள். அந்த வெள்ளை சிலையெல்லாம் அந்த மண்ணிலே வேலை செய்து சிவப்பாக இருந்தது, அழுக்காக இருந்தது. அப்பொழுது நான் அதான் சொன்னேன் பாட்டிகிட்ட, என்ன பாட்டி நீங்கள் எப்படி அழுகு செல்ல வந்தீங்கன்னா எங்கள் பக்கத்தில் இருக்கலாம் எப்படி மதிப்பாங்க அப்படின்னு நான் கேட்ட உடனே அவர் என் தந்தையார் தான் சத்தம் போட்டார். பாட்டி வந்து கடலை எடுத்து நீ சாப்பிடுறதுக்காக ஆசையோடு வந்தால் நீ
நீங்கள் வந்து இந்த மாதிரி மரியாதை இல்லாமல் பெரியவங்க பேசக்கூடாது. அவங்க வந்து கடலில் வயலில் வேலை செஞ்சு அதை வந்து ட்ரெஸ்ஸை வந்து அழுகு சேலையாக இருக்குன்னு சொல்லி அதை வந்து நீங்கள் வந்து கொச்சப்படுத்தக்கூடாது. இப்போ உழைப்பாளிகள் மட்டுமில்லை அவங்களுடைய பாட்டி அவங்களும் மரியாதை நீ கொடுக்கணும் அப்படின்றது. அதனால் பாட்டியும் வந்து எங்கள் மேலே ரொம்ப அன்பாக இருப்பாங்க. அப்போ அவங்க சொன்னது ஞாபகம், அன்னபூரணி வந்து வயசு அவங்களும் வந்து கிட்டத்தட்ட 97 வயசு வரைக்கும் இருந்து அவங்க வயசில் இறக்கும் போது அவங்களுக்கு வந்து முடியும் நரைக்கல, எந்த பல்லும் விழலை. இந்த பாட்டியினுடைய எந்த முடியுமே நரைக்கல, பல்லும் விழல, கடுமையான உழைப்பாளி. 97 வயசு வரைக்கும் வயலில் போய் வேலை பார்த்து கண் பார்வை நல்லா இருந்தது. ஸோ அப்போ அவங்க ஒரு நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்ம கௌதம் தந்துருந்தாங்க. கௌதம் தந்துருக்கும்போது அந்த பாட்டி சொன்னாங்க, எவ்வளோ தவம் பண்ணி பையன் அவங்க வீட்டில் தந்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் கேட்டேன், என்ன பாட்டி நாங்கள் சாதாரண குடும்பம் தானே, என்ன எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால், இல்லை இன்னும் சாதாரண குடும்பத்தில் ஒவ்வொருத்தவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. உங்கள் அப்பா ஒரு படித்து ஒரு ஆஃபீஸராக இருக்காரு, நீங்கள் ஒரு இன்ஜினியராக இருக்கு, உங்கள் வீட்டில் வந்து தந்துருக்காங்க, எவ்வளவோ நல்லா புண்ணியம் பண்ணியிருந்தா தான் அந்த வீட்டில் பழக முடியும் அப்படின்னாங்க. ஏன்னா நாங்கள் சாதாரண குழந்தை பாட்டி என்ன எப்படி சொல்லுவாங்க, எங்களை எவ்வளோ ஆசீர்வதிக்கிறீங்க, இல்லை உங்களுடைய வேலையை உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி ஒரு வாழ்க்கை தான் ஞாபகம் இருக்குது. அதே மாதிரி நம்முடைய ஏன் சொல்கிறாங்கன்னா வந்து எங்கள் தாத்தா கருப்பசாமி ஐயா வந்து அந்த வயல் வீடு கட்டுறதுக்கு வந்து அப்பாட பணம் இல்லாத போது அதுக்கு வயல்லாம் விற்று கொடுத்துட்டாரு. அதே மாதிரி பாட்டி எங்கள் பாட்டியுடைய நகை ராமாயணம் வந்து பாட்டியுடைய நகை 6 பவுன் விற்று என்ஜிஓ காரில் வீடை விற்கிறதுக்காக வீடை கட்டுறதுக்கு கடன் வாங்கினதுனால அதை நகையை வந்து 6 பவுன் நகை கட்டி கொடுத்தாங்க. ஏன்னா எங்கள் அப்பா தான் ஒரே பையன். ஸோ அந்த மாதிரி ரொம்ப அந்த பழைய காலத்தில் வந்து ரொம்ப அன்போடையும் பாசத்தோடும் ஒழுக்கத்தோடையும் வளர்த்துருக்காங்க. சுந்தரபாண்டியன் சொன்ன உடனே அண்ணன் சொன்ன மாதிரி எனக்கு வந்து அந்த காலத்தில் சின்ன பிள்ளையில் மேலத்தெரு பாட்டி மேலத்தெரு கீழத்தெருன்னு உண்டு. அந்த மேலத்தெரு பாட்டி வீட்டுக்கு தான் நாங்கள் வில்லுலேருந்து அம்பு புறப்பட்ட மாதிரி நேராக அங்கே தான் போய் பாட்டி வீட்டுக்கு தான் போவோம். அங்கேருந்து எப்போயாவது தான் கீழத்தெரு பாட்டிக்கு வீட்டுக்கு போவோம். அது பட்டியா வீடும்பாங்க. பட்டியில் இருந்து வாக்கப்பட்டதுனாலையா இல்லை எங்கள் பாட்டியோட அம்மா வந்து பட்டி பிறந்தவங்க அதனாலயான்னு தெரில, பட்டியா வீடும்பாங்க எங்கள் அப்பாவோட அப்பா அம்மா வீட்டை வந்து. அங்கே வந்து அண்ணன் சொன்ன மாதிரி கடுமையான உழைப்பாளி. ஆக்சுவலாக மேலத்தெருவிலேருந்து கீழத்தெரு நடந்து போனால் கால் பின்னும். அந்த காலத்தில் அப்போ எல்லாம் வந்து பாவு தெருவிலே வந்து நெய்வாங்க, பசை போட்டு இது பண்ணுவாங்க. இப்போ அந்த தெருவில் மண் தரையே வந்து ரோடு போட்ட மாதிரி இருக்காது, ஆனால் பசையாக பட்டு மேடும் பள்ளமாக இருக்கும், ஆனால் ஸ்மூத்தாக இருக்கும், ஒரு ஸ்மெல் இருக்கும். அப்படியே எல்லார் பார்வையும் நம்ம மேலே இருக்கும். அதனால் இப்போ வந்து விறுவிறுன்னு போவோம். அங்கே தாத்தா வீட்டுக்குள்ளே நுழைஞ்சும் போதே ஒரு தலையை குனிஞ்சு தான் நுழையணும். கீழத்தெரு பாட்டி அப்பாவோட அப்பா வீட்டில் நுழைஞ்ச உடனே ஒரு உரல் இருக்கும் தரையிலேயே. இந்த நூலெல்லாம் பாட்டி வந்து ராட்டினம் சுற்றுவாங்க. தார் நெய்று தறி நெய்கிறது, ராட்டை சுற்றுறது. அந்த ராட்டை சுற்றுறது வந்து ஒரு நாளைக்கு 1 பைசா மாதிரி, ஒரு நாள் முழுவதும் சுற்றி 1 பைசா இந்த மாதிரி தான் கிடைக்கும். ஒரு மாதத்துக்கு 25 பைசா வேணால் சம்பாதிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த அளவுக்கு. ஆனால் அது ஒரே வெறியில் தான் பண்ணிகிட்ருப்பாங்க. அதே மாதிரி தாத்தாவும் அண்ணன் சொன்ன மாதிரி கடுமையான உழைப்பாங்க. ஒரு நார்க்கட்டில் இருக்கும். அந்த சமையல் அறையெல்லாம் ஞாபகம் இருக்குது. மண் அடுப்பு, மண்பானை, கும்பாம்பாங்க, கஞ்சி, கஞ்சி சோளக்கஞ்சி, கம்மங்கஞ்சி அப்படின்ட்டு 2 பாட்டி வீட்லேயும் குடிச்சிருக்கேன். அது வந்து அதே மாதிரி தாத்தா வந்து அங்கே உணவு அங்கே உள்ள ஒரு சுந்தரபாண்டியத்தில் அந்த சந்து வழியாக கூப்பிட்டு போய் அந்த உப்புமா ஃபேமஸ், அப்படியே ஆயிலாக இருக்கும், சுவையான இது. அதை வந்து 25 வருஷம் என்னன்னு ஞாபகம் இல்லை. அது வந்து ஒரு ஃபேமஸ். அது சுந்தரபாண்டிய காப்பி இதெல்லாம் ஃபேமஸ். இது போக சுந்தரபாண்டியத்தில் வந்து முன்னாடி தாத்தாவுக்கு அப்பாவோட அப்பாவுக்கு நஞ்சை புஞ்சைன்னு 2 இது இருந்துச்சு. நன்சை அப்படின்னா
கிணறு உள்ள இது நன்மை கிணறு உள்ள தோட்டம். அது 1.5 ஏக்கரோ ஏதோ இருந்துச்சு. அது வந்து ஊஞ்சாங்குளம்பாங்க. இது புன்சைங்கிறது வானம் பார்த்த பூமி. அந்த கிணறு, மோட்டர் பம்பெல்லாம் இருக்காது. எப்போ மழை பெய்யுதோ அப்போ வந்து பயிரிடும். மிளகாய், இந்த சோளம், இந்த மாதிரி இது. ஒரே ஒரு தடவை போன ஞாபகம் இருக்குது. இந்த பன்னிக்குளம்ன்ட்டு, இது வந்து பன்னிக்குளம், அது பெரிய கோயில் பக்கத்தில் நினைக்கிறேன். கனவு மாதிரி இருக்குது. ஒரே ஒரு தடவை போனது ஞாபகம் இருக்குது. மிளகாயோ இல்லை சோளமோ பார்த்த மாதிரி. இது ஊஞ்சாங்குளம் வந்து நல்லா ஞாபகம் இருக்குது. அப்போ சுந்தரபாண்டியம் வந்து ரொம்ப அழகான கிராமம். தண்ணி மழையெல்லாம் பெஞ்சுன்னா அடிச்சுட்டு போகும். அப்படியே ஆற்றுல வெள்ளம் வந்து தோப்பு வந்து கொஞ்சம் பசுமையாக இருக்கும். வயலுக்கு போகிற வழியிலேயே வந்து பாதைகள்லாம் கரடு முரடாக இருக்கும். ஆனாலுமே அது சொல்ல மாதிரி அங்கே ஒரு குதிரை ஒன்று உண்டு. அப்படியே குதிரை சிலை வந்து எல்லா கிராமத்துலையும் இருக்கிற மாதிரி, மதுரை வீரன் சிலை மாதிரி குதிரை ஒருத்தர் தலையில் நின்றுக்கிட்டு காலை தூக்கி நிற்கிற அந்த சிலை. அந்த குதிரையை தாண்டி போகிறதுக்கே பயமாக இருக்கும். அது என்னமோ அது ஒரு பயம். பெரிய பாட்டி வாங்க ஞாபகம் இருக்கான்னு தெரியல. பாட்டியோட அம்மா அவங்க பொங்கல் சமயம் கரும்பு கட்டு 14 கரும்பு இருக்கும், அதோட வீட்டுக்கு தருவாங்க. எங்களுக்கு பயங்கர குஷி. பாட்டி வந்துட்டாலே ஒரே கொண்டாட்டம் தான். வந்து அவங்க ஃபுல்லாக எங்களுக்கு தான் கதை, ராமாயணம் மகாபாரதம் கதை சொல்கிறது, முறுக்கு சுடுறது, அந்த மாதிரி. ஸோ அவங்களுக்கு எம்ஜிஆர் படம்னா ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு என் ரொம்ப பாசம். ஸோ அவங்க சொன்னாங்க படத்துக்கு கூப்பிட்டு போ அப்படின்ட்டு. நானும் பாட்டியும் வீட்டு பக்கத்தில் வெங்கடேஸ்வரா தியேட்டர் வந்துட்டு கூப்பிட்டு போய் நானும் பாட்டியும் மட்டும் படம் பார்த்துட்டு வந்தேன். நல்லா ஜாலியாக. மேரேஜ் நடந்ததை பற்றி சொல்ல போகிறேன். இப்போ வந்து அம்மாவுக்கு வந்து அவங்க அண்ணன் மூத்தவர் பால்சாமி வந்து எங்கள் அப்பா ஒன்று தான் அங்கே சுந்தரபாண்டியத்தில் ரொம்ப படித்தவங்க, பிஏ படிச்சுருந்தாங்க. எப்போயுமே ஊருக்கு வரும்போது டிப்டாப்பாக ஷூவெல்லாம் போட்டு பேண்ட் ஷர்ட்டை டை கட்டி தான் வருவாங்க. அதை பார்த்து அவருக்கு நம்ம தங்கச்சி இவருக்கு தான் கொடுக்கணும்னு முடிவு பண்ணி அடிக்கொருக்கா எங்கள் அம்மாட்ட எங்கள் அப்பாவை பற்றியே பேசிக்கிட்டே இருக்காங்க. அதுவே வந்து எங்கள் அம்மா மனசில் ஒரு தலை காதல் மாதிரி அது மனசில் பதிஞ்சிருச்சு. கல்யாணம் பண்ணால் இவரை தான் பண்ணணும் அப்படின்னு உறுதியாக நினச்சிக்கிட்டே இருப்பாங்களாம் மனசில். அப்போ வந்து எங்கள் தாத்தா என்ன பண்ணிட்டாங்க, ஒரு வயசான ஆள் மாதிரி இருப்பாராம் பார்க்குறதுக்கு, தறி நெய்கிறவங்க. அந்த கீழே தெருவில் உள்ள ஒரு ஆளுக்கு நிச்சயம் பண்ணி வெத்தலைபாக்கு அவங்களுக்குள்ளே மாற்றிக்கிட்டாங்க. அது தெரிஞ்சவுடனே எங்கள் ராமசாமி மாமா வந்து முடியவே முடியாது, அந்த ஆளுக்கெல்லாம் என் தங்கச்சியை கொடுக்கவே கூடாது. ராமசாமி மாமாவும் பால்சாமி மாமாவும் சேர்ந்து சண்டை போட்டு, அந்த காலத்தில் வந்து முறப்பையன் இருந்தால் அது வந்து மறிச்சிடலாம், இது நடக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சிதம்பரம், எங்கள் அம்மாவோட சிதம்பரம் தாய்மாமா சிதம்பரம் இருந்தார், பிரசிடெண்ட்டாக, பஞ்சாயத்து பிரசிடெண்ட். அவர் பையனுக்கு நான் என்னோட தங்கச்சி பொண்ணை கட்டணும் அப்படின்னு போய் சொல்லி, அந்த ஏற்கனவே நிச்சயம் பண்ண ஆள்கிட்ட போய் சொன்னால் அது கேன்சல் ஆகிடுமா அந்த காலத்தில். அதனால் அவர்கிட்ட போய் சொல்லி, இந்த மாதிரி நீங்கள் போய் இந்த மாதிரி நடத்த விடாமல் அதை கேன்சல் பண்ணுங்க நிச்சயத்தைன்னு சொன்னோன்னு, எங்கள் அம்மாவோட தாய்மாமி சிதம்பரம் போய் இந்த மாதிரி நீங்கள் இது வந்து வேணாம், என் பையனுக்கு நான் பண்ண போகிறேன், அவள் தான் எனக்கு என் பையனுக்கு உரிமை இருக்குது, எங்களுக்கு தான் சொல்லி சொன்னோடனே அவங்க பயந்து போய் விலகிட்டாங்களாம். அப்புறம் இதுக்கு இடையில எங்கள் அப்பா வந்து பிஏ படிச்சிருக்கனால அவருக்கும் வர்ற பொண்ணு பிஏ படித்த பொண்ணு தான் வேணும்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. ஆனால் கலராகவும் வேணும், பொண்ணு இருக்கு, அழகாகவும் இருக்கணும், பிஏ படிச்சிருக்கணும். அந்த காலத்தில் யாருமே படிக்க மாட்டாங்களே நம்ம இதில். அதனால் அவருக்கு கிடைக்கவும் இல்லை. அப்புறம் இதுக்கு இடையில வந்து எங்கள் அம்மாவோட சொந்தக்காரங்க ஃபுல்லாக எங்கள் பெரியப்பா சோம் பெரியப்பான்னு ஒருத்தர் இருக்கார், அவர் கற்பாய் பெரியம்மா எல்லாம் சேர்ந்து ஏகப்பட்ட ப்ரெஷர் போட்டிருக்காங்க அப்பாவுக்கு. பொண்ணு நல்லா இருப்பா, நல்லா பண்ணுவாங்க, ஒரே பொண்ணு அப்படின்னு அந்த மாதிரி நிறையா சொன்னோடனே அப்புறம் எங்கள் தாத்தாவும் சம்மதிச்சிட்டாரு. அப்பாவோட ஐயாவும் கருப்புசாமியும் அங்கேயே செய்யலாண்டா அப்படின்னு சொன்னோடனே அப்புறம் இந்த கல்யாணம் நடந்தது. ஆனால் அந்த காலத்திலே வந்து அம்மாவுக்கு கல்யாணம் முடிக்கும்போது 20 வயசு ஆயிடுச்சு. அது வந்து அப்போ ரொம்ப
ரொம்ப நாள் வீட்டில் இருந்ததா எல்லாரும் பேசுவாங்க, இந்த மாதிரி கல்யாணம் பண்ணாமே வச்சிருக்கா மகளை அப்படின்னு. ஆனால் இது அதையும் தாண்டி அவங்க மனசில் சொல்லுவாங்க, இந்த மாதிரி அப்பாவே நினச்சதுனால தான் இந்த மாதிரி முடிஞ்சது. என்னன்னா அம்மா வந்து அப்பாவை அந்த காலகட்டத்துலேயும் கிராமத்தில் வந்து அப்பாவை பார்த்துருக்காங்களாம். எப்படின்னா அவங்க தோட்டத்தில் வந்து கிணறு இருக்குமா, அந்த கிணத்துக்கிட்ட தண்ணி இறைக்கும் போது அங்கே ஓப்பனாக இருக்குமா அந்த தெருவே. அந்த மெயின் பஜார் வழியாக அப்பா நடந்து போவாங்க. அப்போவே அம்மா வந்து பார்ப்பாங்க அப்பாவை. அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி ஸ்ரீலிபுத்தூர் போயிருந்தப்ப தாத்தா பாட்டி 2 பேரும் ஈவினிங் உட்காந்துருக்காங்க. தாத்தா வந்து சடனாக வந்துட்டு அவரோட பொண்ணு பார்க்க போன கதையை சொல்ல ஆரம்பித்தார். சார் என்ன சொன்னார்னா, அவங்க அப்பா வீட்டில் இருக்கார். அவங்க தாத்தா வந்து வேலைக்கு முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு ஈவினிங்கு. வந்த உடனே வந்து தாத்தாவோட அப்பா வந்துட்டு, வாயா நம்ம போய் இப்போ பொண்ணு பார்க்க போகலாம் அப்படின்னு சடனாக சொன்னார் போல். இவர் வந்துட்டு தாத்தா வந்துட்டு, இருங்கயா இப்போ என்ன அவசரம் அப்படின்னு கொஞ்சம் ஹார்ஷாக சொல்லிட்டார் போல். அவர் வந்து இதை கேட்ட உடனே டக்குன்னு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாராம் கோச்சிட்டு. ஸோ அப்புறம் தாத்தா போயிட்டு அப்புறம் கூப்பிட்டு வந்தார் போல். ஸோ தாத்தா வந்து இருங்கய்யா இப்போ என்ன அவசரம், கொஞ்ச நேரம் கழிச்சு போகலாம் அப்படின்ற அர்த்தத்தில் சொன்னாங்க போல். ஆனால் அவங்க அப்பா வந்து என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா வந்து, இருங்கய்யா இப்போ என்ன அவசரம், எதுக்கு கல்யாணம், கல்யாணமே வேண்டாம் எனக்கு அப்படின்னு நினச்சிட்டார் போல். அதனால கோச்சிட்டு போயிட்டாராம். ஸோ அதுக்கப்புறம் சமாதானமாகி பாட்டியை பொண்ணு பார்க்க போனாங்க போல். ஸோ அதுக்கப்புறம் தான் இதுக்கப்புறம் தெரிஞ்சது போல், பாட்டி வந்துட்டு பல வருஷமாகவே வந்து கல்யாணம் பண்ணால் இவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவோடே இருக்காங்க போல். அது ஸோ அப்போ தான் என்ன சொன்னார்னா, அப்போ தான் தெரிஞ்சது தாத்தாக்கு வந்துட்டு இது ஒரு ஒருதலை காதலாகவே பல வருஷமாக போயிட்டு இருந்திருக்கு, அது நமக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு புரிஞ்சது போல். தாத்தா பற்றி சொல்லணும்னா, சுந்தரபாண்டியன் கிராமத்தில் இருந்து முதலாக அந்த கிராமத்திலே முதல் பட்டதாரியாக வந்தார். மிகுந்த பண்பாளர், எந்த விதமான கெட்ட வழக்கம் இல்லாதவர்களும், எந்த விதமான கெட்ட வழக்கம் வெத்தலை கூட போடுறது, சிகரெட்டோ மதுப்பழக்கமோ எதுவுமே வந்து என் தந்தையாக விசாரிக்க கிடையாது. அதே மாதிரி எங்கள் படிப்பில் வந்து 3 பேருக்குமே வந்து 4 பேருக்கு வந்து படிப்பதில் வந்து அவர் தான் முழு கவனம் செலுத்தி எங்களை வந்து படிப்பிலே வந்து, நான் சிஎம்எஸ் பள்ளியில் படிக்கும்பொழுது ஒவ்வொரு மாதமும் வந்து பள்ளியில் படிக்கும்போது எங்களோட தலைமை ஆசிரியர், வகுப்பு ஆசிரியர் ஒவ்வொருவரும் வந்து எங்கள் படிப்பு எப்படி படிக்கிறான், மார்க் கூட வாங்குறான், என்ன ஏதுன்னு வந்து பார்த்து உற்சாகப்படுத்துவார். அதே மாதிரி காலையிலே வந்து 5 மணிக்கு எழுந்து படிப்பதற்கு அவரும் உடனே எழுந்து 5 மணிக்கு உட்கார்ந்து வருவார். அதெல்லாம் தொடர்ந்து எங்களை படிப்பதற்கு வந்து உற்சாகம் ஊட்டி எங்களெல்லாம் நல்வழிப்படுத்தியவர் தான். நிறைய தமிழ் ஆர்வம் தாத்தாவுக்கு, ரொம்ப தமிழ் ஆர்வம் நிறைய உண்டு. நிறைய புக்ஸ் படிக்க சொல்லி கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லை நாங்கள் ஹாலிடேஸ்க்கு வரும்போது வந்துட்டு இந்த தமிழ் போட்டி வைப்பாங்க, பேச்சு போட்டி வைப்பாங்க. எங்களுக்குள்ள அந்த கசின்ஸ்குள்ள குரூப் பிரித்து விட்டு பட்டிமன்றம் வைப்பாங்க. காலையில் டாபிக் கொடுத்துட்டு போயிடுவாங்க, நாங்கள் ஏதாவது பட்டிமன்றம் ப்ரிப்பேர் பண்ணி ஈவினிங் அவங்க வரும்போது அது பண்ணுவோம். அவங்க நடுவராக இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய நல்ல மெமரிஸ் இருக்குது தாத்தா பாட்டியோட மெமரிஸை. நான் ஸ்கூலில் ஏதாவது பேச்சு போட்டி இருந்தால் கூட தாத்தா கிட்ட டாபிக் மட்டும் ஃபோன் பண்ணி சொன்னால் போதும், உடனே நெக்ஸ்ட் டே லெட்ரு வந்துடும். ஃபுல் கண்டென்ட் அதில் புறநானூறு பாடல்கள் இருக்கும், அதில் எடுத்துக்காட்டு திருக்குறள் எழுதியிருப்பாங்க. ஒரு பவர் பேக்டாக ஒரு ஸ்பீச்சை ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அது ஜஸ்ட்டு மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சா போதும், ஃபஸ்ட் ப்ரைஸ் கன்ஃபார்ம்டு. இந்த மாதிரி தமிழில் வந்துட்டு அவங்களோட ஆர்வம் ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். அவங்க எப்போ பார்த்தாலும் படிச்சுட்டே இருப்பாங்க. லைப்ரரிஸ்க்கு நிறைய போவாங்க. வீட்டிலேயே ஒரு லைப்ரரி வச்சுருந்தாங்க. அமேசிங். அவங்களோட புத்தகத்துக்கு மேலே இருந்த அவங்களுடைய பிரியம் வந்துட்டு அது கடைசி வரைக்கும் இருந்துச்சு. அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்க புக்ஸ் படிச்சுட்டே இருப்பாங்க. அது மாதிரி அவங்க கொடுக்குற அட்வைஸ், ஈவினிங் வந்துட்டு எங்களுக்கு நிறைய கதை சொல்லுவாங்க. அதில் நீதி கதைகள், அதுக்கு பின்னாடி வந்துட்டு ஒரு மாரல் ஆஃப் த ஸ்டோரி சொல்லி அதை முடிக்கிறதா இருக்கட்டும். இந்த கதைகள்லாம் வந்துட்டு அது எந்த அளவுக்கு ஒரு லைஃப்பில் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வார்த்தையில், அந்த அளவுக்கு முக்கியமாக நிறைய அட்வைஸ் கொடுக்குறது. திரும்ப திரும்ப அவங்க ஒரு விஷயத்தில் ஸ்ட்ரெஸ் பண்ணுறது வந்துட்டு, எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எந்த ஒரு இக்கட்டான நிலைமையிலையும் நல்லவனாக இருக்க முயற்சி பண்ணணும்னு சொல்கிறவங்க அட்வைஸாக இருக்கட்டும், யாரை பார்த்துமே பொறாமப்படக்கூடாதுன்னு சொல்கிற அந்த அட்வைஸாக இருக்கட்டும், அது திரும்ப திரும்ப அதை அடிக்கடி சொல்லுவாங்க. இது எத்தனை கசின்ஸ்க்கு அது ஞாபகம் இருக்குன்னு தெரியல. பொறாமைங்கிற ஒரு குணம் இருந்தாலே வந்துட்டு வாழ்க்கையில சந்தோஷம் போயிடும். யாரை பார்த்துமே பொறாமப்படக்கூடாது, மற்றவங்களுக்கு நல்லதான் நினைக்கணும்னு சொல்கிற அந்த குணமாக இருக்கட்டும், அந்த அட்வைஸாக இருக்கட்டும்,
நிறைய அட்வைசஸ் அது வந்துட்டு டே டு டே லைஃப்ல அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இப்போ நான் கல்யாணம் பண்ணி அவங்க கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு ஆசீர்வாதம் வாங்கும்போது ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு மறு வீட்டுக்கு வந்திருந்தேன். அப்போ நான் ஆசீர்வாதம் வாங்கும்போது தாத்தா வந்துட்டு எனக்கும் ஸ்ரீனிவாஸ்க்கும் ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்க. ஒரு திருக்குறள் சொல்லி அதோட மீனிங் சொன்னாங்க. அப்போ திருக்குறள் எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த மீனிங் என்னன்னா, கணவன் மனைவிக்குள்ள ஊடல் வரும்போது முதல்ல யாரு அத சரி பண்றதுக்கு ஸ்டெப் எடுக்குறாங்களோ, அவங்க தான் உண்மையிலேயே அந்த சண்டையில ஜெயிச்சவங்க. அத எப்பவுமே ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அ அப்படின்ட்டு அந்த ஒரு அட்வைஸ் சொன்னாங்க. எனக்கு கல்யாணம் ஆகி 11 வருஷம் ஆகுது. இன்னைக்கு வரைக்கும் என்ன பிரச்சனை இருந்தாலும் முதல் சாரி சொல்றது நானா தான் இருக்கும். ஏன்னா அந்த அட்வைஸ் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஸோ அத எப்பவுமே ஐ ஆல்வேஸ் டேக் திஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அந்த அட்வைஸ் நான் எவ்ரி டே, எவ்ரி டைம் வந்துட்டு அத நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். அது ரொம்ப வெரி வெரி எங்களோட சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு அது முக்கியமான ஒரு அட்வைஸ் அது. அண்ட் ஐ தேங்க் ஹிம் சோ மச் ஃபார் கிவிங் மீ தட் அட்வைஸ். அப்புறம் தாத்தாவோட 2 அட்வைஸ் வந்து உங்க கூட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அம்மா தான் எனக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அம்மா சின்ன வயசுல இருக்கும்போது இத தான் தாத்தா சொல்லி சொல்லி வளர்ப்பாராம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து எண்ணம் போல் வாழ்வு. செகண்ட் வந்து சொல்லுவாராம், எப்பயுமே யார பார்த்தும் நீ பொறாமப்படாத. பொறாம வந்து ஒரு தீ. அது வந்து உன்னையே அழிச்சிரும் அப்படின்னு சொல்லுவாராம். ஸோ வெரி நைஸ் மெசேஜ். அப்புறம் வந்து தாத்தாக்கு யோகானா ரொம்ப உயிர் நமக்கு தெரியும். ஸோ எங்கள் எல்லாத்தையும் வந்து சின்ன வயசுல யோகா கிளாஸ் சேர்த்து விடுவார் பக்கத்து ஸ்ட்ரீட்டில். ஸோ நாங்கள் எல்லாரும் வந்து வயித்த வலிக்குது, ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொல்லி நல்லா கட்டடிப்போம். ஸோ அப்போ எங்களுக்கு அருமை தெரியல யோகாவோட அருமை. ஸோ அப்புறம் என்ன பண்ணார் தாத்தா, நான் கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்சு வீட்டுக்கே வந்து யோகா மாஸ்டரை கூட்டிகிட்டு வந்துட்டார். ஸோ அது ஒரு ஃபன்னி இன்சிடென்ட்டு. அப்புறம் அப்பயே தாத்தா என்ன பண்ணுவாருன்னா, லாஃபிங் தெரப்பி கொடுப்பாரு தூங்க முன்னாடி டெய்லி. ஸோ வந்து வஹாஹஹா வஹாஹான்னு சிரிப்பாரு. ஸோ அத அவங்க சிரிக்கிறத பார்த்தா எங்களுக்கு பயங்கரமா சிரிப்பு வந்துரும். ஸோ அப்பயே அவர் வந்து லாஃபிங் தெரப்பிலாம் குடுத்து ரொம்ப ஹாப்பியா வச்சுப்பாரு எங்கள. ஹாய். சைல்ட்ஹுட் மெமரிஸ்னாலே எனக்கு ஞாபகம் வர்றது சம்மர் ஹாலிடேஸ் அட் ஸ்ரீவில்லிபுத்தூர் தான். கசின்ஸ் எல்லார்கிட்டயும் கேட்டாலுமே இதுதான் சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கு முக்கிய காரணம் தாத்தா. தாத்தா எப்பயுமே எங்களை பிஸியாவே வச்சிருந்தாங்க. காலையில எந்திரிச்ச உடனே எல்லாரும் சேர்ந்து பக்கத்துல இருக்கிற ஒரு யோகா சென்டர் போய் ஒரு 1/2 hour யோகா பண்ணணும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு தாத்தா ஆஃபீஸ் போயிட்டு திருப்பி வர்றப்ப ஏதாவது ஒரு டேலண்ட் ஷோ இல்லைன்னா பட்டிமன்றம் நடத்துறது 2 டீமா பிரிச்சு அதுல சிறந்த பேச்சாளருக்கெல்லாம் வந்து சும்மா ப்ரைஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதனாலேயே வந்து அங்க எல்லாருமே வந்து சம்மர் ஹாலிடேஸ்னால கண்டிப்பா தாத்தா வீட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். இன்னொரு இது நான் யோசிச்சு பார்த்தேன் அப்படின்னா, தாத்தா எந்த ஒரு பேர குழந்தையுமே வந்து அவங்க டிஃப்ரெண்டா ட்ரீட் பண்ணி பார்த்ததே இல்லை. எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் யாருக்குமே அவங்க ஒரு பொருளா ஒரு gift கொடுத்ததே இல்லை. அதுக்கு மெயினான ரீசன் வந்து யாரையுமே வந்து டிஃப்ரெண்டா ட்ரீட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரீசனா என்னமோ தெரியல. பட் தாத்தா எப்பயுமே வந்து லெட்டர் எழுதுவாங்க. அந்த ஒரு நல்ல பழக்கம் வந்து இன்னும் கூட தாத்தாவுடைய ஒரு 2-3 லெட்டர்ஸ் எனக்கு இன்னும் இருக்குது. ஸ்டில் ஹேவ் இட் அஸ் இஸ் மெமரி. அப்பப்ப நான் எடுத்து படிச்சுட்டு இருப்பேன் நானு. எல்லா லெட்டர்லயும் சரி, எப்ப பேசினாலும் சரி, கண்டிப்பா ஒரு குரல் தாத்தா கிட்ட இருந்து வரும். எப்படி அது 1300 330 குரலையும் படிச்சிருப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. என்ன ஆச்சரியம்னா அந்த குரலை சொல்லி அதுக்குண்டான அர்த்தத்தையும் சொல்லுவாங்க. அவ்வளோ புத்தகங்கள் படிச்சிருக்கிறாங்க. இன்னும் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் நூலகம் அது வந்து ஒரு அருமையான கலெக்ஷன் அது. அது லாட் ஆஃப் குட் புக்ஸ் அது. சின்ன வயசுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷன் இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு சின்ன வயசுல என் பேர் எனக்கு பிடிக்காது. ரொம்ப பழைய பேரை வச்சிருக்கீங்கன்னு நான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பேன். ஈவன் அது கிருத்திகாக்கு அந்த இது ஞாபகம் இருக்கலாம். என் பேர்ல இருக்கிற ரத்தி, அந்த ரத்தி தான் என்னை ரத்தின்னு அவ கூப்பிடுவா. அவ பேர்ல இருக்கிற கிருத்திகா, அந்த ருத்தி அதை எடுத்துக்கிட்டா நான் அவளை ருத்தின்னு கூப்பிடுவேன். ரத்தி ருத்தின்னு இது கொஞ்சம் இந்த காமெடி கொஞ்ச நாள் ஓடிச்சு. ஸோ அந்த பேரோட அருமை, என் பேரோட அருமை எனக்கு தெரியல. அப்போ தெரியல. ஸ்கூல்லையும் கிண்டல் பண்ணுவாங்க. இட்ஸ் அ யூனிசெக்ஸ் நேம்ங்கிறதுனால
கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஒரு நாள் நான் தாத்தா கிட்ட கேட்டேன், தாத்தா நீங்கள் என்னைக்காவது கருப்பசாமிங்கிற பேருக்கு வந்துட்டு நீங்கள் வருத்தப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் வந்துட்டு பழைய பேராக இருக்கேன்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு நான் அவங்ககிட்ட கேட்டிருக்கேன். அப்போ சொன்னாங்க, இல்லவே இல்லை, பேர் வந்துட்டு ரொம்ப முக்கியம். அது நம்மளோட கேரக்டர், நம்ம வாழ்க்கைக்கே வந்துட்டு அது ஒரு இம்பேக்டை கொடுக்கும். கருப்பசாமிங்கிறது வந்துட்டு ஒரு காவல் தெய்வம், கா எல்லாரையும் காக்கிற கடவுள். அதனால வந்துட்டு எனக்கு பெருசாக வந்துட்டு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா கூட அந்த பேருக்கு உண்டான அர்த்தம், சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் நம்ம பார்த்துக்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்துட்டு அது வந்துட்டு அந்த பேர் தான் எனக்கு கொடுத்துச்சுங்கிறத நான் பின்னாடி அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். கல்யாணத்துக்கு முன்னாடி என்னோட அப்பா அம்மா, என் கூட பிறந்தவங்களா இருக்கட்டும், கூட பிறந்தவங்களோட குடும்பமாக இருக்கட்டும், இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் என்னோட குடும்பம், இப்போ அதை தாண்டி சமூகம், அதெல்லாம் நமக்கு அந்த கடமை இருக்குது. நான் அதை நம்ம பாதுகாக்கணும், நம்ம ஏதாவது செய்யணுங்கிற கடமை வந்துட்டு இந்த பேருக்குன்னு ஒரு வலிமை இருக்குது. அதுவும் ஒரு காரணம்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி, நீ ஏன் உன் பேரை உனக்கு பிடிக்கல? இது எப்படியாப்பட்ட ஒருத்தரோட பேர் தெரியுமா? அது பாரதியாருங்கிறது யார் தெரியுமா? ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை கணிச்சு இப்படி தான் இருக்கணும் பொண்ணுங்கன்னு 200 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார். அவர் வந்துட்டு கூட்டத்தோட அவரை வந்துட்டு மிங்கிள் ஆகலை, தனிச்சு நின்னார். ஏன்னா வந்துட்டு அவரோட ரொம்ப அகடாக இருந்துச்சு அவரோட திங்கிங் எல்லாம். ஸோ அந்த மாதிரியான ஒருத்தரோட பேரை எந்த அவரோட சரின்னு நினைக்கிற ஒரு விஷயத்த தைரியமாக பேசின துணிச்சலாக இருக்கட்டும், அவரோட கோவமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு நியாயம் இருக்குது. ஸோ வந்துட்டு நீ வந்துட்டு கூட்டத்தோட கூட்டமாக மிங்கிளாக போகிற ஆள் இல்லை, நீ தனிச்சு நிற்கக்கூடிய ஆள். அப்படி ஒரு பவர்ஃபுல்லான பேர் உனக்கு வச்சுருக்கோம், நீ என்னன்னா அப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க, உன் அருமை தெரியலை அப்படின்னு கோவப்பட்டாங்க தாத்தா. அது எவ்வளோ உண்மைங்கிறத நான் அப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன். அதுலேருந்து ஐ ஸ்டார்டட் லவ்விங் மை நேம். தாத்தா கிட்ட இன்னொரு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்துட்டு அவங்க உடம்பை எப்படி பார்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு அவங்க ரொம்ப பிடிக்கும். ரொம்ப யோகா வந்துட்டு கிட்டத்தட்ட 40 இயர்ஸாக யோகா பண்ணாங்க. அப்புறம் நடுவில் வந்துட்டு அவங்க கடைசி கப்புள் ஆஃப் இயர்ஸ் முன்னாடி வந்துட்டு அவங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்துச்சு. அந்த வயசில் ஸ்ட்ரோக் திருப்பி அதை அவங்க நார்மலாக நடக்கிறது வந்துட்டு டாக்டர்ஸே இட்ஸ் மிராக்கிள். எனக்கு தெரிஞ்சு அதுக்கு காரணம் யோகா மட்டுமா தான் இருக்க முடியும். அவங்களோட வில் பவர், அவங்க எக்ஸசைஸ், மூச்சு பயிற்சி, அதெல்லாமே வந்துட்டு எல்லாருமே அதை பார்த்து கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். அவங்க ரொம்ப நல்லா ஒரு விஷயத்தையும் அவங்க பேணிப்பாங்க. சுடு தண்ணி வச்சு குடிக்கிறது, அவங்க எவ்ரிடே ஒரு ஆப்பிள் கட் பண்ணி சாப்பிட்றதா இருக்கட்டும், அவங்க நெயில்ஸை ஃபைல் பண்ணுறது வந்துட்டு சாதாரண ஒரு பிளேடை வச்சு நெயில் வெட்டுவாங்க, நீட்டாக வச்சுருப்பாங்க எல்லா ஃபிங்கர்ஸ் எல்லாம். ஒரு ஃபனி கான்வர்சேஷன் ஞாபகத்துக்கு வருது. ஒரு தடவை வந்துட்டு பாட்டிக்கிட்ட, நான் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் பாட்டி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பாட்டி நிறைய ஜாலியாக பேசுவாங்க. நானும் பாட்டிகிட்ட நிறையா கேள்வி கேட்டுகிட்டே இருப்பேன். அப்போது ஒரு தடவை கேட்டேன், பாட்டி தாத்தா கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அது அப்படின்னு நான் கேட்டேன். நம்ம என்ன சொல்லுவோம், இப்போ யாராவது நம்மகிட்ட ஒருத்தரை பற்றி பிடிச்ச விஷயம்னு சொன்னால் அவங்க குணத்தை பற்றி சொல்லுவோம், இல்லை அவங்க ஃபீச்சர்ஸ் பற்றி சொல்லுவோம். பாட்டி என்ன தெரியுமா சொன்னாங்க, தாத்தாவோட பாதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாங்க. என்னது, பாதம் பிடிக்குமா? என்ன பாட்டி இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். நான் ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. தாத்தா காலை பார்த்துருக்கியாட்டி அப்படின்னோடனே பெருசாக நோட்டீஸ் பண்ணதில்லை அப்படின்னு சொன்னேன். பாரு நம்ம யூஸ்வலாக நம்ம காலை பாரு, ஏன் காலை பாரு அப்படின்னு அவங்க போட காட்டினாங்க. காலை பார்த்தேன், வெடிப்பு, அழுக்காக இருந்துச்சு, வெடிப்பாக இருந்துச்சு, மாய்ஸ்சரைஸ் பண்ணாமல் வெள்ளையாக இருந்துச்சு, அதெல்லாம் இருந்துச்சு. நான் பொம்பளைங்க காலை எப்படி இருக்கே, ஆம்பளைங்க காலை எப்படி இருக்கும், ரொம்ப கண்ட்ராவியாக இருக்கும்ல, தாத்தா காலை போய் பாரு அப்படின்னோடனே தாத்தா வந்துட்டு அப்போ கரெக்டாக க்ராஸ் பண்ணாங்க. சேர் வந்து உட்காந்தோடனே தாத்தா அவங்க காலை காட்டிங்க தாத்தான்னு கேட்டோடனே அவங்க வேட்டி தூக்கிட்டு காலை காட்டினாங்க. உண்மையிலே சொல்கிறேன், பழன்னு சும்மா சினிமா நடிகை கால் மாதிரி வச்சுருந்தாங்க தாத்தா காலை. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்படியே நீட்டாக இருந்துச்சு. அவங்க நெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக வந்துட்டு கட் பண்ணி அதை மாய்ஸ்சரைஸ் பண்ணி எண்ணெய் தடவி ஒரு வெடிப்பு ஒன்றும் இல்லை, அப்படியே சுத்தமாக கால் வச்சுருந்தாங்க. அப்போ தான் புரிஞ்சது பாட்டி வந்துட்டு தாத்தாவோட காலை எவ்வளோ ரசிச்சிருக்காங்க அப்படின்ட்டு. ரொம்ப எனக்கு சிரிப்பாக இருந்துச்சு. அப்புறம் அவங்க வந்துட்டு நைட்டு பெட்டை ரெடி பண்ணுறதே இட்ஸ் அ பிக் ப்ராசஸ். அதை வந்துட்டு ஒரு 20 நிமிஷமாக அவங்க ரெடி பண்ணுவாங்க. இங்கிட்ட போவாங்க, அங்கிட்ட போவாங்க, செம்பில் தண்ணி எடுத்து பக்கத்தில் வச்சுக்குவாங்க. தாத்தா பெட்ஷீட்டை 2 விரிப்பாங்க, தலைக்கு 2 பெட்ஷீட்டை மடித்து வைப்பாங்க, அப்படி பக்காவாக ரெடி பண்ணுவாங்க.
காலுக்கு ஒரு போர்வை, தலைக்கு வந்துட்டு தலாணி வச்சுக்காம போர்வையை மடிச்சு அது பக்காவா அதில் சுருக்கம்லாம் இல்லாமல் நல்லா நீட்டாக மடிச்சு 2 போர்வையை வச்சு சால் போத்திக்கிறதுக்கு எல்லாம் நீட்டாக ரெடி பண்ணுவாங்க. இப்போ எப்போவுமே வந்துட்டு அந்த கட்டிலில் வந்துட்டு துண்டு ஒன்று போடுவாங்க. ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு ஒரு துண்டு இல்லைன்னா மெனக்கெட்டு யாரையாவது போய் எடுத்துட்டு வெளியில துண்டு காயுதுன்னா அதை எடுத்துட்டு வர சொல்லி அதை போடுவாங்க. ஒரு தடவை கேட்டேன், என்ன தாத்தா துண்டுல என்ன அவ்வளோ இருக்கு, சைட்ல கண்டிப்பா போட்டே தீரணும்னு போடுறீங்களா, அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன். அப்போ வந்துட்டு நடுவுல தூங்கும்போது அந்த ஸ்டீல் காட்ல வந்துட்டு கை பட்டுருச்சுன்னா கை சுவீர்னு இருக்கும், தூக்கம் கலைஞ்சிரும், அது எனக்கு பிடிக்காது, அதனால துண்டு போடுறேன் அப்படின்னு அந்த அளவுக்கு ஒரு பக்காவா எல்லாம் அப்படி செட்டப்பா ரெடி பண்றது வந்துட்டு எனக்கு ஆச்சரியமாவும் இருக்கும். அதை ரொம்ப ரசிச்சு என்ஜாய் பண்ணி சரி ரொம்ப சிரிப்பா இருக்கும் அதை பாக்குறதுக்கே. தாத்தா பாட்டி பற்றி சொல்லணும்னா, தாத்தா எப்போவுமே பயங்கர பொலைட்டாக இருப்பாங்க. எப்போ ஃபோனில் பேசினாலும் கடைசியில் ஃபோனை வைக்கும்போது த லாஸ்ட் திங் ஹி சேஸ் இஸ் தேங்க்யூ. அதுக்கு எனக்கு எப்போவுமே ஷாக்காக இருக்கும், எப்படி நம்ம டைம் எடுத்து பேசுனதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறாரே அப்படின்னு. இட்ஸ் அமேசிங். அப்புறம் எல்லா விஷயத்துக்கும் பாராட்டுவாங்க, ஈவன் இஃப் இட்ஸ் அ வெரி ஸ்மால் திங். எனக்கு கடைசியாக பண்ண வீடியோ கால் ஞாபகம் இருக்குது. ஸோ நார்மலாக ஏதோ சும்மா ஒரு சட்டை போட்டிருந்தோம், அந்த சட்டையை பார்த்து பிரமாதமாக இருக்கே அப்படின்னாங்க. ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டி திங்ஸ் எல்லாம் பாராட்டுறது இட்ஸ் வெரி நைஸ். வேற என்ன, எப்போவுமே ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஹாலிடேக்கு போகும்போது ஆஃப்டர் சம் டேஸ் எனக்கு போர் அடிச்சிரும். எஸ்பெஷலி எனக்கு கல்யாணத்துக்கு 1 வீக் முன்னாடி கூட எல்லாருக்கும் வேலை இருந்துச்சு என்னை தவிர. ஸோ அப்போ கூட என்னை பென்னிங்டன் லைப்ரரி கூட்டிகிட்டு போனார் புக் எடுத்து கொடுக்க. பாட்டி ஷீ இஸ் வெரி க்யூட். அது சின்ன வயசில் எனக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிற பழக்கம் இருக்காது. ஸோ எப்போவுமே ஹாய் பாய் அப்படி மட்டும்தான் சொல்லுவேன். ஸோ அது பாட்டிக்கும் ஓவர் த இயர்ஸ் அது பழகிருச்சு. ஸோ எப்போ நான் வந்தாலும் இல்லை கிளம்புனாலும் ஷீல் ஆல்சோ சே ஹாய் பாய் அப்படின்பாங்க. அது நம்ம பண்ணால் இட்ஸ் வெரி நார்மல், பட் அது பாட்டி பண்ணும்போது இட்ஸ் வெரி க்யூட். அப்புறம் கல்யாணத்துக்கு 1 வீக் முன்னாடி உட்காந்து அவங்க கிச்சனில் உட்காந்து எனக்கு சமையல் சொல்லி கொடுத்தது ஞாபகம் இருக்குது. பாட்டி பற்றி சொல்கிறதுக்கும் நிறையவே இருக்குது. ராமனுக்கு ஏற்ற சீதைங்கிற மாதிரி தாத்தாவுக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு மனைவி பாட்டி. அவங்களுக்கு வந்துட்டு ஒரு சின்ன இன்ஹிபிஷன், எப்போவுமே அவங்களுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து நம்ம படிக்கல அப்படின்ட்டு அவங்க பாட்டி சொல்லிட்டே இருப்பாங்க. என் வயசில் நான் படிக்கல, ஆனால் நீங்களாம் நல்லா படிக்கணும்னு திரும்ப திரும்ப அதை சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவங்க எழுத படிக்க தெரியலனா கூட தாத்தா அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து அவங்க ஒரு பேப்பர் படிக்கிற அளவுக்கு, கையெழுத்து போடுற அளவுக்கு அவங்க 5th ஸ்டாண்டர்ட் புக்கு வரைக்கும், 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கு வரைக்கும் அவங்க கற்றுக்கிட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். தாத்தா சொல்லி கொடுத்து அவ்வளோ தூரம் வந்துட்டு சாயங்காலம் ஆச்சுன்னா பேப்பர் எடுத்து உட்காந்துருவாங்க பாட்டி, பேப்பர் படிப்பாங்க. அதெல்லாமே தாத்தா சொல்லி கொடுத்து அவங்க பண்ணது. கடைசி வரைக்கும் தாத்தா இருக்கிற கடைசி நாள் வரைக்கும் பாட்டி தான் சமைச்சு போட்டாங்க. அந்த வயசுலையும் அவங்க ஈஸியாக வந்துட்டு ஒரு வேலைக்காரி வச்சிருக்கலாம், ஒரு சமையக்காரி வச்சிருக்கலாம். அவங்க வந்துட்டு கடைசி வரைக்கும் தாத்தா வந்துட்டு பாட்டி கையால் தான் சாப்பிட்டாங்க. இது எனக்கு வந்துட்டு அது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். நம்ம சமைக்கணும், என்னதான் வந்துட்டு வெளியில போயிட்டு வந்தாலும் நம் குழந்தைங்க ஹஸ்பண்டுக்கு நம்ம சமைச்சு போட்டாதான் அது ஒரு திருப்தி இருக்குங்கிறத வந்துட்டு பாட்டி அதை சொல்லுவாங்க. ஆயா சமைப்பாங்க, நான் சமைக்கிற மாதிரி வருமா அப்படின்னு பாட்டி சொல்லுவது ஞாபகத்துக்கு வரும் எனக்கு. அவங்களோட லவ் ஸ்டோரிஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லுவாங்க. சொல்லி முடிச்சுட்டு எப்பவுமே ஒரு டிஸ்க்ளைமரோட, இது கதை தான், அதுக்காண்டி இதை நீயானா லவ் பண்ணிடக்கூடாது புரியுதா அப்படின்னு ஒரு டிஸ்க்ளைமரோட தான் கதை சொல்லுவாங்க அவங்க லவ் ஸ்டோரிலாம். அதெல்லாம் ரொம்ப ஃபன் மெமரிஸ் அது. அதே மாதிரி தாத்தா சுந்தரவாணி நாங்கள் சின்ன குழந்தையா இருக்கும்போது சுந்தரவாணிக்கு போகும்போது பஸ் ஸ்டாண்டில் இறங்கி வீட்டுக்கு போக முன்னாடி வரிசையாக ஒருத்தரெல்லாம் மறிச்சு எப்படி இருக்கீங்க என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு தான் 1 மணி நேரம் ஆகும் வீட்டுக்கு. அதுவும் நாங்கள் ஓடிடுவோம் பொறுமையிலேருந்து. நாங்கள் வரிசை யாருனாலும் சரி, சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க வருஷம் எல்லாரையும் விசாரிச்சு எப்படி இருக்கீங்க, தொழில் எப்படி நடக்குது, என்ன செய்வீங்கன்னு வரிசையாக விசாரிச்சுட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும் வீட்டுக்கு சேர்றதுக்கு. அந்த அளவுக்கு அது கிராமத்தில் ரொம்ப மிகுந்த பற்றுடையவர். அதனால் அவர் ஒரு ஸ்டேஜில் எல்லாத்தையும் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது சித்தப்பா வள்ளுவர் அவர்கள் நான் இருக்கும்போதும் சொல்லுவார், அந்த மாதிரி நம்ம குடும்பம் நல்லபடியாக எல்லாருமே நல்லா இருக்கிறதுனால அந்த கிராமத்துக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த ட்ரஸ்ட்டு கருப்பசாமி பாரதியமான ட்ரஸ்ட்டு ஆரம்பிக்கணும்
அதுதான் என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லி தாத்தா சொன்னதுனால அதை ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் இப்போ அப்பா இறந்ததுக்கப்புறம் அந்த இதே சுந்தரபாண்டியம் போனோன்னா எனக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு. ஒரு கணவனை இழந்த வெள்ளச்சேலை கொடுத்தன தாய் மாதிரி அது வந்து அந்த கிராமமே கலையிலேருந்து ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு. அது கவனிக்காதெல்லாம் தெருவே வெறிச்சோடி இருக்குது. தோப்புங்கிறதே குப்பையும் குளமாக இருந்துச்சு. ரத்த கண்ணையே வடிச்சது. அந்த தலைமகனை இழந்து அந்த கிராமம் எங்கள் அப்பாவை இழந்து அப்படியே கண்ணீர் விட்டு கதற மாதிரி தான் இருந்தது. ஆறுதலான விஷயம் வந்து அண்ணன் வந்து நம்ம வீட்டை வந்து தாத்தா வீட்டை வந்து ரொம்ப கருணை உள்ளத்தோட ஆஸ்பத்திரியாக கட்டி அது வந்து கோயில் மாதிரியே தான் இருக்குது. நல்லா பிரமாதமாக இருக்குது. பையன் வந்து நம்ம எதையும் எதிர்பார்க்காம அந்த நல்ல எண்ணத்தோட அந்த இது செஞ்சது வந்து அது ஒன்று தான் சிறப்பான இருந்துச்சு இப்போதைக்கு சுந்தரபாண்டியத்தில். உறவுகள் அப்பா வந்து எத்தனையோ 100 குடும்பத்துக்கு மேலே விளக்கேற்றி வச்சுருப்பாங்க. எல்லாம் வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க, நல்லா இருக்கிறாங்க. வாழ்க்கையே மாறி போயிடுச்சு. சுந்தரபாண்டியத்தை வந்து புரட்டி போட்டுருச்சு. மனிதர்கள் விலகி போயிட்டாங்க, கிராமம் மறந்து போயிடுச்சு. அப்பா மாதிரி ஏன்னா காலையில் டெய்லி காலையில் யாராவது 10-15 பேர் வந்துடுவாங்க அப்பாவை பார்க்க. செயின் பண்ணிட்டு இருப்பாங்க, இருங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு. உதவி வாழ்நாள் முழுவதும் அந்த சொல்லி காட்டாமல் உதவிகள் செஞ்சது கணக்கில் அடங்காது. அது அருமையான நினைவு. ஃபஸ்ட்டு என்னுடைய சைல்ட்ஹுட் மெமரிஸ் சொல்கிறேன். நான் அப்பா அத்தை 3 பேரும் சின்ன குழந்தையா இருக்கும்போது எங்கள் ஜீவ காலனி வீட்டில் நைட்டு அந்த ஹாலில் தான் படுப்போம். அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாட்டு பாடுவாங்க. குன்றத்தில் குமரனுக்கு, திருச்செந்தூரில் கடலோரத்தில், அந்த மாதிரி. என்னுடைய ஸ்கூல் வெக்கேஷன் அப்போ தாத்தா என்ன சொல்லுவாங்கன்னா, திருக்குறள் ஒரு நாளைக்கு 10 குறள் மனப்பாடம் பண்ணி எழுதி காமிக்கலாம். அப்படி காமிச்சா 10 ரூபா. அதே மாதிரி ஹிந்தி பேப்பரில் நியூ வேர்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணி அதுக்குள்ளே மீனிங் டிக்ஷனில் பார்த்து எழுதி காமிக்கணும். இது 2 டாஸ்க் எனக்கு நல்லா ஞாபகம். அப்பா தான் வின் பண்ணுவாங்க ஆப்வியஸ். இது பெரியப்பாவை பற்றி நான் 4th படிக்கும்போதுன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து காலேஜில் நாகர்கோவிலில் படித்தாங்க. ஸோ அப்போ வெக்கேஷன் அப்போ வந்துடுவாங்க. அப்போ 4 பேரும் அப்போ சம்மர் சீசனில் மாம்பழம் அப்போ தானே வரும். ஸோ இப்போ மாதிரிலாம் ஆளுக்கு ஒரு பழம் தான் கிடையாது. மத்தியானம் லஞ்சுக்கு ஒரு 2 பழம் பெரியப்பா தான் கட் பண்ணுவாங்க. கட் பண்ணி கரெக்டாக எல்லாத்துக்கும் அளந்து கொடுப்பாங்க. அப்போ எப்படின்னா பெரியப்பா தான் கட் பண்ணுவாங்க. கட் பண்ணும்போது கொட்டை எனக்கு அப்படின்றாங்க. ஏன்னா கொட்டை வந்து கணக்கு கிடையாது இல்லையா, பீஸ் தானே கணக்கு. ஸோ அதுலேயே நிறைய ஃப்ளஷ்லாம் இருக்குல்ல, அப்படின்னு நிறையா சாப்பிட்ருவாங்க. சரி அப்படியா அப்படின்ட்டு மறுநாள் நான் கட் பண்ணும்போதே கொட்டை எனக்கு அப்படின்ட்டு நான் ஆளாக சொல்லிட்டேன். அப்படியா உனக்கு கொட்டையா அப்படின்ட்டு ஒரு ஃப்ளஷ் கூட இல்லை, அப்படி கொடுத்தாங்க. அது இன்னும் ஞாபகம் இருக்குது. எங்கள் ஸ்கூல் வெக்கேஷன் அப்போல்லாம் நாங்கள் சுந்தரபாண்டியம் போயிடுவோம். அப்போல்லாம் ரொம்ப சின்ன பசங்க. அப்போது ஒரு வாட்டி ஒரு டெத்து, யாரோ வயசான பாட்டி, அவங்கள வந்து சேரில் உட்கார வச்சு தூக்கிட்டு போனாங்க. அப்போ பல்லில் ரோஸ் குத்தி கூப்பிட்டு போனாங்க. அது பார்த்துட்டு நைட் ஃபுல்லாக தூக்கமே இல்லை. அதை வச்சே உங்கள் அப்பா என்னை வந்து பயமுறுத்தாங்க. அந்த ஹாலில் ஸ்ரீவில்புத்தூர் ஹாலில் டிவி இருக்குல்ல, இப்போ அங்கே வந்து அத்தை படுத்துப்பாங்க, நெக்ஸ்ட்டு அப்பா, அதுக்கடுத்து நான். ஸோ டெய்லி நைட்டு தலையை ஃபுல்லாக மூடிட்டு இப்படி ஆட்டுவாங்க. எனக்கு பயமுறுத்தலாம். அப்படி எனக்கு பயங்கரமான பயம். ஸோ அது நினச்சா இன்னும் சிரிப்பாக இருக்குது. ஸோ அப்போ ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது, சீனியர் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்தது. என்ன அப்படின்னா, நான் 10th படிக்கும்போது ஸ்கூலில் போய் எல்லாம் படிச்சுட்டு இருப்பேன். அதாவது சேட்டையாக நிறையா பண்ணுவாங்க. தனி தொட்டி வந்து அங்கே ஒரு டேங்க் மேலே இருக்குது. அது ஏறுறதுக்கு வந்து ஸ்டெப்ஸ் இந்த ஏழி மேலே இருக்குது. வாட்டர் டேங்க் ஸ்கூலுக்குள்ளேயே தண்ணி குடிக்கிறதுக்கு வாட்டர் டேங்க். ஸோ அது தண்ணி எவ்வளோ இருக்குன்னு அந்த ஏழி மேலே ஏறி தண்ணி எவ்வளோ இருக்குன்னு பார்த்து கீழே பார்த்தா ஒரு பையன் இருக்கான். பார்த்தா ஹெட் மாஸ்டர் பார்த்தா பெரிய கையில் பெரிய பரம் போச்சு.
கீழே ஏன்னா அடி பின்னிட்டாரு. அது ஒரு சின்ன ஞாபகம் இருக்கு எனக்கு. சிறு வயசுலே ஒரு சின்ன சம்பவம். புலிகுளத்தில் வந்து அப்போது இருக்கும்பொழுது நான் சகோதரி தங்கரசி, அப்புறம் வந்து வள்ளுவர் வந்து கை குழந்தை. நான் வந்து அப்போ அங்கே வந்து 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கும்போது அங்கே வந்து குவார்டர்ஸ் எல்லாம் குடியிருக்கும்போது ஸ்கூலுக்கு வந்து 2 கிலோமீட்டர் இருக்கும். நான் வந்து தமிழரசியை வந்து ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகும்போது அவள் வந்து வரமாட்டேன், கொஞ்சம் தூரம் போவாங்கன்னா ஸ்கூலுக்கு வரமாட்டேன்னு சொல்லி போச்சு. அங்கே மரத்தடியில் உட்காந்துருவான். அவள் தலையை 2 கூட்டி தர இழுத்துட்டு ஸ்கூலுக்கு செல்லணும். அந்த மாதிரி அவள் வந்து ஒரு நாளும் அது வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு மன முடியுமா. அது மாதிரி எங்கள் 4 பேர்த்தில் ரொம்ப சண்டை வர்றது, என் கூட சண்டை போடுறது வள்ளுவர் தான். வள்ளுவர் தம்பி தான் எப்பயுமே என் கூட சின்ன பிள்ளைல சண்டை போட்டே இருப்பான். ஒரு தடவை ராஜபாளையத்தில் இருக்கும்போது எங்கள் பத்திராளியத்தை வந்து முறுக்கு கொண்டாந்து கொடுத்தாங்க. அதை என் கையில் கொடுத்த உடனே என் கையிலேருந்து பிடுங்கி சண்டை போட்டேன். அப்புறம் அவங்க எங்கள் அத்தை போன பிறகு எங்கள் அப்பா எங்கள் 2 பேருக்கும் ஸ்கேலை வச்சு நல்லா அடி கொடுத்தாங்க. அவங்க முன்னாடியே நாங்கள் சண்டை போட்டோம். முறுக்குக்கு ஒன்று பிடிச்சி இழுத்துக்கிட்டு எனக்கு வேணும் உனக்கு வேணும். அது ரொம்ப தாத்தாவுக்கு அசிங்கமாக போச்சு. அதனால் அவங்க எங்கள் அத்தை போன பிறகு நல்லா அடி கொடுத்தாங்க. அதில் அன்னையிலேருந்து யார் முன்னாடி நாங்கள் தின்பண்டத்துக்கு சண்டை போட மாட்டோம். இது மாதிரி அருள் கூட நானும் அருளும் வந்து நாடார் ஹைஸ்கூலில் ஓட்டப்பள்ளியிலேருந்து நாடார் ஸ்கூலில் படிக்கும்போது அண்ணனும் அக்காவும் எனக்கு ஞாபகம் இல்லை. அவங்க நானும் அருளும் 2 அலுமினிய தூக்கு பண்ணி வந்து பாட்டி வந்து இட்லி மெயினாக அந்த ஊசி போட சட்னி மாதிரி தேங்காய் சட்னி தண்ணியாக இருக்கும், அதை இட்லியில் ஊற்றி ஸ்மெல்லு கப்படிக்கு பண்ணா அதை தான் எடுத்துட்டு போவோம். அதை கொண்டு கொடுத்துருவாங்க. 2 எடுத்துகிட்டு அந்த போகிற வழி நல்லா ஞாபகம் இருக்குது. அம்பலப்பள்ளி பஜாரில் போய் ரைட் ஹேண்ட் திரும்பி அங்கே ஒரு வீட்டில் ஒருத்தர் இறந்தது ஞாபகம் இருக்குது. அது பயந்துக்கிட்டே அப்படியே போனது. இதே மாதிரி இங்கே ராஜபாளையத்தில் இருக்கும்போது கை ஒடிந்ததும் அந்த லேசாக சின்ன மேடு மாதிரி இருந்துச்சு. அதில் வந்து அசோக்குங்கிற வக்கீலாக இருக்கேன், புஷ் பண்ணி லேசாக இருந்தால் போ அப்படின்னு தள்ளி விட்டான். கீழே விழுந்தேன். சின்ன உயர்ந்த 1 அடி கூட உயரம் இருக்காது. கை உடஞ்ச உடனே அதை பயந்து போய் நேராக வீட்டுக்குள்ளே வந்து பெஞ்சில் படுத்துட்டேன். இப்போ வந்து பாட்டி என்னடா அப்படின்ட்டு அதுக்கு அடி, அந்த நான் கையை உடைச்சிட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு சத்துன்னு அடி விழுந்துச்சு. ஆனால் ட்ரீட்மெண்ட் நல்லா இருந்துச்சு. எல்லாம் கை ஒடிஞ்ச உடனே அந்த ஃபேண்டா ஒன்று வாங்கி கொடுத்தாங்க. வாழ்க்கையில் அதான் முதல்ல குடிச்ச ஃபேண்டா. அது நல்லா இருக்கு. மாவு கட்டு போட்டு கையை இது பண்ணியிருக்கும்போது குடி அப்படின்னு எல்லாம் பண்ணது ஞாபகம் இருக்கு. இப்போ சின்ன நிகழ்ச்சி ஞாபகம் இருக்குது. சிங்கப்பூர்ல வந்து ராஜபாளையம் அலங்கார ஸ்கூலில் படிக்கும்போது டவுன் பஸ்ஸுக்கு வந்து ₹1.50. ரூட் பஸ்ஸில் போனால் ₹2.50. அப்போ வந்து அவன் வந்து கரெக்டாக வந்து ஜாமெட்ரி கிளாஸில் 1 3 ரூபா எடுத்துக்குவான். அப்போ நாங்களும் சொல்லேன், ஏன்ப்பா நீங்கள் வந்து திருப்பி இப்போ டவுன் பஸ்ஸில் கூட்டம் வாங்க, ரூட் பஸ்ஸில் வந்து இறங்கிக்கலாம்ல அப்படின்னா அவன் வந்து ரூட் பஸ்ஸில் ₹2000 கொண்டு போகணும்னா ரூட் பஸ்ஸில் ஏறணுங்கிற மனதில் வந்துடும். இதுக்கு தேவையில்லாமல் 5 நிமிஷம் கழிச்சு ஒன்றும் பரவாயில்ல, சொல்லும் வாங்க பரவாயில்ல அப்படின்னு டவுன் பஸ் தான் போவாப்புல. அப்புறம் வந்து அப்பா வந்து சத்தம் போடுவார், ஏன் கொஞ்சம் கூட ரூபா எடுத்துக்குவோம், ₹10 எடுத்துக்குவோம், கூட யாராவது ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தாங்க டீ வாங்கி கொடுக்கணும். இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு டீ வாங்கி கொடுத்துருவாங்க, நான் கொண்டு வரணும்னா அப்புறம் அவங்க டீ வாங்கி அதே பழக்கமாக போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு பிறவிலே சிக்கனமான குணம் அருளுக்கு. வந்து இப்போ பொறியியல் கல்லூரியில் வந்து நான் படிச்சுட்டு இருந்தேன். படிச்சிருக்கும் போது மெஸ் ஃபீஸ் கட்டுறதுக்கு அந்த பில்லு மாதம் கட்டுறதுக்கு வந்து பணம் இல்லை. அப்போ என்ன செய்யணும்னு தெரியாத போது நல்லா ஞாபகம் இருக்குது. என் அம்மா வந்து செயின் கால் செயினை காட்டி கொடுத்து அதை அடகு வச்சு எங்கள் அப்பா பணம் வாங்கிட்டு வந்தார். காலையில் பணம் கட்டுறதுக்கு அந்த மாதிரி ஒரு டியூஷன்லாம் நான் பார்த்துருக்கேன். அதேமாதிரி ஒவ்வொருவரும் படிக்கும்போது சிரமப்பட்டு தான் படிக்க வச்சார் அப்பா அம்மாவுமே. கல்லூரி படிக்கும் போது ரொம்ப சிரமப்பட்டு தான் படிக்க வச்சாங்க. அருள் வந்து சின்ன பிள்ளையிலே ரொம்ப சிக்கனமாக இருப்பேன். எனக்கு கல்யாணம் முடித்து மறுநாள் எங்கள் வீட்டில் விருந்து வச்சப்போ வெத்தலை பத்தாமல் போச்சு. அது போய் தாத்தா வந்து நீ போய் வாங்கிட்டு வான்னு சொன்னோடனே இருக்கிற ஆட்களை எண்ணி கரெக்டாக வாங்கிட்டு வந்ததா இன்னைக்கு கூட இன்றளவும் வந்து மச்சான் வந்து சொல்லி சிரிப்பாங்க அதை பற்றி.
அது மாதிரி அருள் பிறந்த நாளைக்கு வந்து ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்தா அதை தீபாவளிக்கு போட்டுப்பான். அந்த மாதிரி தீபாவளியும் பிறந்த நாளும் அவனுக்கு சில சமயம் ஒரே நாளில் வரும். இந்த ஒரு புது ட்ரெஸ் தான் போதும்னு வாங்கிக்குவோம். நானும் அண்ணனும் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது மாத பலசரக்குவாங்க, அப்பா எங்களை அனுப்புவாங்க. நாங்கள் 2 பேரும் வாங்கி முடித்த உடனே அந்த கடையில் எப்பயுமே கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது நம்மளுக்கு ஓஸ் கொஞ்சம் கொடுப்பாங்க. அண்ணன் வந்து எப்பயுமே முந்திரி பருப்பு வாங்கிடுவார். நான் வந்து பேரிச்சம்பழம் வாங்கி சாப்பிடுவேன். ஒரு தீபாவளி அப்போ வெடியெல்லாம் போட்டு முடித்த உடனே அண்ணன் என்ன பண்ணான்னா வெடியை பூரா எல்லா போட்ட பழைய போட்டு முடித்த வெடியை பூரா பிச்சு இந்த மருந்தை பூரா ஒரு பேப்பரில் குமிச்சு அதை அப்படியே பொருத்தி வச்ச உடனே கை ஃபுல்லாக வெந்துருச்சு. வெந்த உடனே பிறகு உடனே டாக்டர்கிட்ட தாத்தா கூப்பிட்டு போனாங்க. அந்த காயமும் அந்த தழும்பும் மாறுறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. கோழி வளர்க்கும்போது ஒரு சுவையான இது வந்து கோழி தங்குறதுக்காக அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி ஒரு வீடு மாதிரி மண்ணில் செஞ்சு அது தரையை வந்து உண்மையாக போட்டு ரொம்ப உள்ள படுத்தெல்லாம் பார்த்தேன் நானும். அது ஏன் அப்பா ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்ட்டு ரொம்ப அருமையாக கோழிக்காக நாங்கள் ஒரு வீடு மாதிரி கட்டி இருந்து ரொம்ப மகிழ்ச்சியாக தூங்கிட்டோம். காலையில் எழுந்துச்சி பார்த்தா அந்த கோழி செத்து கிடந்துச்சு. இது ரொம்ப பாம்பு கொத்திடுச்சு. நாங்கள் அது வந்து பயமாயிடுச்சு. அதில் அது பாம்பு கொத்துச்சா இல்லைன்னா யாரும் புறாமப்பட்டு வெங்காயம் வச்சா கோழி இறந்து இந்த கோழி செத்துட்டதுனால ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இதே மாதிரி ஸ்ரீலிபுத்தூர் என்ஜிஓ காலனியில் வீடு கட்டுறதுக்கு காரணமே அங்கே நானும் அருளும் ஒரு தெருவில் கல் வச்சு ஒருத்தர் பேந்தாம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த கல்லை அடித்து குறிபார்த்து அடிக்கணும். அப்பா கெட்ட வார்த்தைகள் ஏதோ சொல்லி என்னன்னே அர்த்தம் தெரியாமல் நாங்கள் ஒருத்தர் சொல்லியிருக்கும் போது எங்கள் அப்பா வந்து கேட்டுட்டு அடிக்க வந்தாங்க. பயங்கர கோவம். எதுக்கு அடிக்க வராங்கன்னா என் தலை திரிக்க ஓடணும். தெரு கடைசி வரைக்கும் பின்னாடியே பிடிக்க வந்தாங்க. எதுக்கு அடிக்க வராங்கன்னு தெரியாமல் ரொம்ப பயந்து ரொம்ப லேட்டாக வந்தோம். அப்பா வந்து இந்த இடம் அப்போ சரியில்லை, இந்த தெரு அப்படின்ட்டு வீடு மாற்றணும், அது வந்து சொந்த வீடு கட்டுறதுக்கு ஸ்ரீலிபுத்தூர் என்ஜிஓ காலனியில் வீடு கட்டுறதுக்கு ஒரு முக்கிய காரணம் நானும் அருளும் அங்கே விளையாண்டதை பார்த்துட்டு அப்பா முடிவு எடுத்தார். நான் பிள்ளைங்க நல்ல இடத்துல வளரணும் அப்படின்ட்டு முடிவு எடுத்தார். ஞாபகம் இருக்கிறது 2 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்தான். ஒன்று, பாரதி சின்ன பிள்ளையா இருக்கும்போது பிள்ளையார் கோயிலில் உள்ள சுடத்தை ஃபுல்லாக சாப்பிட்டு ஃபைண்ட் ஆகிட்டா. திடீர்னுட்டு அப்புறம் வெளியில் வந்து பார்த்தா மயங்கி கிடந்தா. அப்புறம் பெரியம்மாவும் நானும் ஓடி போய் டாக்டர் மனோகரன்ட்ட காமிச்சு சரியாயிடுச்சு. செகண்ட் வந்து தீப்தி 5 இயர்ஸ் இருக்கும்போது அந்த 3 பில்லர் இருக்குல்ல என்ட்ரன்ஸில், அதில் தலையை மாட்டிக்கிச்சு, எடுக்க முடியல. அப்புறம் பயந்து போய் பில்லர் கட் பண்ணணுமோன்ட்டு நினச்சோம். அப்புறம் எப்படியோ ட்விஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம். இது 2ம் எனக்கு ஞாபகம் இருக்குது. இப்போ நினச்சாலும் நீங்கள் எல்லாரும் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஸ்ரீலிபுத்தூரில் நடந்த ஒரு நிகழ்ச்சி வயிற்றை பிடிச்சி சிரிக்கிற மாதிரி சிரிப்பான ஒரு இது. எல்லாரையும் வந்து விவேக், பாரதி, கிருத்தியா, அம்மா எல்லாரையும் ஸ்கூட்டரில் ஸ்கூட்ரு உண்டு. ஸோ இங்கேருந்து ராஜபாளையத்துக்கு எல்லாரையும் நான் ஏற்றிட்டு படத்துக்கு போயிருந்தோம். என்ன படம் தெரியுமா? ஜுராசிக் பார்க். எல்லாம் கூச்சல்ட்டு சும்மா போகிறோன்னு சந்தோஷமாக எல்லாம் போனோம். இந்த பாப்கார்ன்லாம் வாங்கிட்டு உள்ளே உட்காந்துட்டு படம் ஆரம்பித்த பிறகு இந்த ஜுராசிக் வந்த உடனே பாவதி கையில் இருந்த பாப்கார்ன்லாம் தெரிச்சிருச்சு. பயங்கரமாக பயந்துட்டா. பயப்படுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாம் போய் நடிட்டு இன்னும் பயங்கர தைரியசாலின்னு நினச்சா இப்படி பயந்து நடுங்கிறாளே, அதுவும் இது பேய் படம் இல்லையே அப்படின்ட்டு எனக்கு ஒரே சிரிப்பு. படம் முழுக்க சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். அவங்களுக்கு பயந்து நடுங்கிட்டாங்க. அப்போ எப்படா அவங்க வீட்டுக்கு போக நினச்சிக்கிட்டு இருந்தாரு நினைக்கிறேன். படம் விட்டுட்டு அங்கே ஸ்கூட்டரில் வரும்போதே எனக்கு சிரிப்பாங்கல்ல. ஸ்டாண்டு போட்டு வீட்டுக்குள்ளே வந்து அப்படியே வயிற்றை பிடிச்சிக்கிட்டு விழுந்து சிரிக்கிறேன். கௌதம் வந்து அப்போ சின்ன பையன். அண்ணாந்து எதுக்கு சிரிக்கிறாங்கன்னு தெரியாமல் அப்படியே பறக்க ஒழிச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ நினச்சாலும் அதை நினச்சி சிரிப்பு. வாழ்க. விவேக் பற்றி சொல்லணுன்னா பயங்கர குரங்கு சேட்டை சின்ன வயசுலேருந்து.
ஃபஸ்ட்டு நான் தான் அவனை பார்த்தேன். அத்தையை வந்து லேபர் வார்டில் சேர்த்துருந்தாங்க ஸ்ரீவில்லிபுத்தூரில். நான் வந்து அந்த டோருக்கு வெளியில் இருந்தேன். நர்ஸ் வெளியில் வந்து பிளேடு வாங்கிட்டு வாங்க, சோப்பு வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டு அனுப்பிச்சாங்க. நான் ஸ்கூல் படிச்சிருந்தேன். என்ன சோப்புன்னு தெரியல, 2 சோப்பு, துணி சோப்பு, மேல் போடுற சோப்பு 2யும் வாங்கி போய் கொடுத்தேன். அப்புறம் ஃபஸ்ட்டு நான் தான் விவேக்கை பார்த்தேன். அது நல்லா ஞாபகம் இருக்குது. 85. விவேக் இங்கே பெங்களூர் வந்திருந்தப்போ குளிக்கிறதுக்கு போனோம். போயிட்டு நல்லா குளிச்சுட்டு பாத்ரூமையும் கழுவி விட்டுட்டு ஒரு பக்கெட் தண்ணியை பிடிச்சி பாத்ரூம் அலசி விட்றேன்ட்டு மையேன்னு ஊற்றுனான். எல்லா தண்ணியும் வீட்டுக்குள்ளே வந்துருச்சு. எல்லாரும் விவேக் என்ன செய்கிறாரு, வெளியில எல்லாம் தண்ணி வருது அப்படின்னு ஐயோ அப்படின்ட்டு அப்புறம் எல்லாம் சேர்ந்து போச்சு. இது பாரதியை பற்றி. பாரதி இப்போ 4th படிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். பாரதி, கௌதம், பெரியம்மா, பெரியப்பா பெங்களூர் வந்திருந்தாங்க. அப்போ அவள் வந்து வெட்ட சேடை இது வரைக்கும் இருக்கும். சரி, நானும் பெரியம்மாவும் பிளான் பண்ணேன், பியூட்டி பார்லர் கூப்பிட்டு போய் பாக்கெட் பண்ணலாம் அப்படின்ட்டு. பாரதிக்கு சொன்னால் ஒரே முரண்டு அழுக, வரவே மாட்டேன்ட்டான். அப்புறம் எப்படியோ தாஜா பண்ணி இல்லை வேறு வெளியில் போகலாம் அப்படின்ட்டு கூப்பிட்டு போய் எப்படியோ பியூட்டி பார்லர் போய் சேர்ந்துட்டோம். உள்ளே போய் அனுப்பிச்சா அவள் பியூட்டி பார்லர், அவள் அதுக்கு மேலே அவள் என்னங்க சடையோட வந்திருக்காங்க, நீங்கள் ஷாம்பு போட்டு ஃப்ரீ ஹேரை போட்டு வாங்க அப்படின்ட்டு அனுப்பிச்சிட்டான். அப்புறம் பார்த்தா கடைசியில் பாரதி தான் வின் பண்ணான், வரவே முடியாதுட்டா. நல்ல ஹாய். கிருத்தியா பற்றி நினைக்கும்போது அவள் சின்ன பிள்ளையில் ரொம்ப வித்தியாசமாக ஒரு பர்ஸு வச்சுருப்பா. பர்ஸில் வந்து ரொம்ப நாளாக யாருக்குமே தரமாட்டான். இதான் வச்சுருக்கா அப்படின்ட்டு அவள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது கொடு அப்படின்னு வாங்கி பார்த்தா இந்த பேப்பர், நியூஸ் பேப்பர், கிழிஞ்ச பேப்பரு துண்டு துண்டா பிறகு கசக்கி உள்ளே இருந்துச்சு. அதை பார்த்து விழுந்து சிரிச்சுக்கிட்டு இதில் என்ன பேப்பர் குப்பையை புறக்கி ஒரு பர்ஸில், அது பர்ஸு அழகான விலை உயர்ந்த பர்ஸு, அது உள்ளே வச்சுக்கிட்டு அதை சேகரிச்சுக்கிட்டு இருந்தான். அது ஒரு இது. அதே மாதிரி விவேக் வந்து ரொம்ப சேட்டை பண்ணுவான். பார்த்த குழந்தைகள்லேயே விவேக் வந்து ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டு இருப்பான். உமாவுக்காக வாங்கி வச்சுருந்த ஒரு பொம்மையை, அது நடக்கும் பொம்மை, அது டெல்லியில் வந்து ரொம்ப 1 மாத சம்பளம் தான். அது ஊரில் எல்லாத்தையும் சொன்னது கம்மியாக சொன்னேன். ஆக்சுவலாக டெல்லியில் பாலிகா பஜாரில் அது வந்து காதில் லைட்டு மின்னும், வாக் பண்ணும். ஸோ அந்த பொம்மையை வாங்கிட்டு வந்திருக்கும் போது அவனுக்கு அந்த இதை இதே தலை அக்கு வேற ஆணி வேற பிரித்து, தலை வேற கை வேற பிரித்தது மட்டும் இல்லாமல் மாடியில் போய் மாடியிலேருந்து கீழே போட்டு அதை அப்படிப்பட்ட விதமான அவனுக்கு வந்து சேட்டைக்காரனாக இருந்தான். பாரதி வந்து அமைதியாக இருப்பான். ஆனாலுமே இப்போ எப்படி சாரல் இல்லை நேயன் அவங்க இருக்கும்போது ஏதாவது சாரல் போட்டு கொடுப்பாளோ, ஐ கெஸ் அதே மாதிரி பாரதிய சின்ன பிள்ளைங்கள அமைதியாக இருப்பான். ஆனால் அப்படியே கம்ப்ளைண்ட் பண்ணிடுவான், போட்டு கொடுப்பான். அது வந்து பாரதியும் கிருத்தியாவும் எப்பயுமே ஒரு போட்டி இருக்கும். அது ஆரோக்கியமான போட்டி தான். எல்லா பிள்ளைகளுமே நல்ல பிள்ளைகள், நல்லா இப்போ எல்லாரும் நீங்கள் உயர்ந்த இடத்துல இருக்கிறது அப்பவுமே தெரியும். அதே மாதிரி கௌதம் வந்து ரொம்ப பசுவாக இருப்பான். தொட்டலில் இருந்து ஆட்டிக்கிட்டு இருக்கும்போது நிப்பாட்டிட்டா சரி தூங்கிட்டான்லன்னு எட்டி பார்த்தா அப்படியே திராட்சை பழம் மாதிரி கண்ணு ரெண்டும் கொட்டை முழிச்சிக்கிட்டு இருப்பான். காலவாவது உதைக்கலாம்ல, சலகை இல்லைன்னா சிலுக்குன்னு உமா பாரதி எல்லாம் அந்த மாதிரி செய்வாங்க. இவன் பெசாமல் இருப்பான். அதே மாதிரி என்கிட்ட ரொம்ப நல்லா ஒட்டிக்குவான். அவனை தூக்கியே வச்சுருந்ததுனால யார்கிட்டையும் போக மாட்டான். அந்த ஒரு கல்யாணத்தில் அப்படியே வரிசையாக எல்லோரும் நிற்க வச்சு போகலான்னு ட்ரை பண்ணோம். கரெக்டாக என்கிட்ட தான் வந்தான். அது ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. அதே மாதிரி தீப்தியை பற்றி சொல்லணும்னா, தீப்தி எப்போ இருந்தாலும் அவள் பாடுறத கேட்க அது தெய்வீக இது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அந்த தீப்தி ஆதி வந்து ஸ்ரீவில்லிபுத்தூரில் அந்த காலகட்டத்தில் எல்லாம் சேர்ந்து இருக்க முடியலை. ஆனாலுமே தனித்தனியாக அவங்களுக்கு மிக சிறப்பான இது. பாரதி, கௌதம், உமா, சத்யா, விவேக் எல்லாம் தொட்டியில் நாங்கள் எப்படி பம்பு சேரில் சின்ன பிள்ளைகள் இருக்கணும் அது மாதிரி வீட்டிலேயே
தண்ணி தொட்டியில் அதான் அவங்களுக்கு நீச்சல் நல்லா குளிப்பாங்க. அதே மாதிரி தண்ணியை டியூப்பில் வச்சு மேலே தெளித்து விட்டு அவங்கள குளிப்பாட்டுறது, இதெல்லாம் சில்லூத்தலில் இருந்தது பசுமையான நாட்கள். வாழ்க வளமுடன். சின்ன வயசுல நிறைய காமெடியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு ஸ்ரீலிபுத்தூரில். ஸோ தாத்தாவோட ஒரு சைக்கிள் வச்சுருந்தாரு. அந்த சைக்கிளில் பின்னாடியோடு போயிட்டு இருக்கும்போது சின்ன வயசில் ஐ திங்க் மாமாவோட தான் போயிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். அந்த சக்கரத்தில் காலை விட்டேன். அப்போ அது பயங்கரமாக ரத்தம் வந்தது. டாக்டர்லாம் போனோம், அது ஞாபகம் இருக்குது. அப்புறம் ஒரு தடவை கம்மிமத்தாப்பெல்லாம் போட்டுட்டு இருந்தோம், தீபாவளிக்கோ இல்லை அது அந்த டைமில் எப்பயோ. ஸோ அப்போ நான் கீழே படியில் உட்காந்துருக்கேன், மேலே பாரதி உட்காந்துருக்கேன். 2 பேரும் கம்மிமத்தா போட்டுட்ருக்கோம். மற்ற பசங்க எல்லாரும் கம்மிமா போட்டிருக்காங்க. திடீர்னு நான் எந்திரிச்சு பின்னாடி எந்திரிச்சு போகிறதுக்கு எந்திரிச்சு ஓடுறப்ப பாரதியோட கம்மிமத்தாப்பு என் கையில் சுட்டுருச்சு, நல்லா சுட்டுருச்சு. இப்போ அத்தை தான் என் கையை பிடிச்சி குடுன்னு கிச்சனில் கூட்டிகிட்டு போய் விளக்கெண்ணெய் ஏதோ மேலே கையிலலாம் போட்டு விட்டாங்க. அது நல்லா ஞாபகம் இருக்குது. அப்புறம் கௌதமன் ரொம்ப சின்ன பையன். அவன் ஒரு 2.5 வயசு தான் இருக்கும், 2.5 வயசு. இன்னும் சரியாக பேச வரல, கொலன்னு பேசிகிட்டு இருந்தான். அவன் என்ன பண்ணான், வெளியில் போய் ரோட்லேருந்து ஒரு 4 கல்லை தூக்கிட்டு வீட்டுக்கு நடுவில் வச்சுட்டு நண்டு கல் 6 கல், நண்டு கல் 6 கல், நண்டு கல் 6 கல்னு எண்ணிக்கிட்டு இருந்தான். நான் அதை பார்த்துட்டு எனக்கு செம்ம காமெடியாக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு அவன் நண்டு கல்லுன்னு பேர் வச்சா, டேய் நண்டு கல்லுன்னு கூப்பிட்டு இருந்தேன் அவனை. அதை அத்தை பார்த்துட்டாங்க. வந்தது பாருங்க அத்தைக்கு கோபம். கௌதமன் எவ்வளோ அழகான பேர் வச்சிருக்கு, நீனா நண்டு கல்லுன்னு கூப்பிட்டு இருக்க அப்படின்னாங்க. அப்படியே அங்கேருந்து எஸ்கேப் ஆயிட்டேன். அப்புறம் இன்னொன்று என்னன்னா, கௌதமனும் உமாவும் ரொம்ப சின்ன குழந்தைங்க. ஐ திங்க் 3 வயசோ தான் இருக்குன்னு நினைக்கிறேன். லீவில் வந்திருக்கோம். திடீர்னு பார்த்தா 2 பேரும் ஆளை காணோம். எங்கே போனாங்க? வீட்டுக்குள்ளே சுற்றி பார்க்குறோம், மாமா எல்லாமே அலர்ட் ஆகிட்டாங்க. எல்லாம் கூட்டு தேடி பார்க்குறோம், பக்கத்து வீட்டில் போய் பார்க்குறோம், கேட்குறோம், எங்கேயுமே இல்லை. அப்புறம் திருப்பி எல்லாம் மாமா தாத்தா எல்லாம் அங்கங்கே ஓடி தேடிட்டு இருக்காங்க, ரோட்லலாம் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா மெயின் ரோட்டு காலனிலேருந்து தாண்டி மெயின் ரோட்டு போய், மெயின் ரோட்லேயே கொஞ்சம் தூரம் நடந்து போய் 2 ஜோடியாக கையை பிடிச்சிட்டு நடந்து போய் ஃபயர் ஸ்டேஷன் பக்கத்தில் போய் பிடிச்சி வந்துருக்காங்க. ஏதோ பெரிய ஆள் மாதிரி கையை கோர்த்துட்டு 2 நடந்து போயிட்டாங்க. அப்புறம் வேற என்ன இருக்கு, பாரதியும் கிருத்திகாவும் அங்கே என்ன பண்ணுவோன்னா நல்லா சமைச்சு சாப்பிடுவோம். ஊருக்கு போயிடனாக்க சிக்கன் மட்டன் அது இதுன்னு எடுத்து சாப்பிடுவோம். ஒரு தடவை சிக்கன் அத்தை எல்லாம் செம்மையாக சமைப்பாங்க, பாட்டி எல்லாரும். ஸோ சிக்கன் சிக்கன் லெக் பீஸு, கரெக்டு. லெக் பீஸுக்கு 2 பேரும் ரொம்ப சின்ன குழந்தைங்க, பாரதியும் அதுவும். லெக் பீஸுக்கு சண்டை. ஏய் ப்ளீஸ்ப்பா எனக்கு பாய், ப்ளீஸ்ப்பா 2 பேரும் லெக் பீஸை பிடிச்சி இழுத்துட்டு இருந்தாங்க. 2 பேர் வாங்கி கட்டிக்கிட்டாங்க. அத்தைக்கிட்டையும் எங்கள் அம்மா கிட்டையும் அது ஞாபகம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்புறம் சேர்ந்து விளையாண்டது எல்லாமே நல்ல மெமரிஸ். ஹாய் ஃபேமிலி. ஸோ இப்போ நினச்சி பார்த்தாலும் ஐ ஹாவ் பியூட்டிஃபுல் சைல்ட்ஹுட் மெமரி. ஸோ தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் யூ ஃபார் தேட். ஸோ சைல்ட்ஹுட் மெமரிஸ்னோட ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வர்றது என்னோடய ஃபேவரட் அந்த போர்ட் கேம். ஸோ என்ஜிஓ காலனியில் ஸோ அந்த பெட்ரூமில் ஸோ பெட்டு தான் போட்டுன்னு விளையாடுவோம். ஸோ நான், பாரதி, அண்ணா, கௌதம் விளையாடுவோம் அது. ஸோ ஒருத்தங்க கேப்டன் ஆஃப் த ஷிப்பு, இன்னொருத்தங்க செஃப்பு, ஸோ இன்னொருத்தங்க பைனாக்குலர் ஆப்ரேட்டர். ஸோ 2 வாரமுள்ள சுருட்டி அதை பைனாக்குலர்னு வச்சு விளையாடுவோம். அப்புறம் இன்னொருத்தர் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர். ஸோ சும்மா 2 பில்லோ வச்சுட்டு கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி விளையாடுவோம். ஸோ அதான் என்னோடய ஃபேவரெட் கேம். அப்புறம் தாத்தாவை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காண்டி ஸோ எங்களுக்குள்ளே ஒரு போட்டி 4 பேர்த்துக்குள்ளே, யார் ஃபஸ்ட்டு இந்த மார்னிங் ரொட்டீனை ஃபினிஷ் பண்ணுறாங்களோ, ஸோ இன்க்ளூடிங் அந்த என்ஜிஓ காலனி சுற்றி ஒரு ரவுண்டு வரணும். ஸோ ஆமாம், அதுவும் ஞாபகத்துக்கு வருது. அப்புறம் பட்டிமன்றம் தாத்தா டாபிக் கொடுப்பாரு. ஸோ நாங்கள்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பேசுவோம். ஸோ தாத்தா வீட்டில் ஒரு டெலிஃபோன் ஸ்டாண்ட் இருக்கும். ஸோ அதான் மைக் ஸ்டாண்ட் மாதிரி வச்சு நாங்கள் பட்டிமன்றம் நடத்துவோம். அது போக நானும் பாரதியும் டான்ஸோ இல்லை ஏதோ ஒரு சாங்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு தாத்தாக்கு சர்ப்ரைஸ் கொடுப்போம். ஸோ அதில்
அந்த ஜீன்ஸில் உள்ள அதிசயம் பாட்டுக்கு ஆடினது இன்னும் ஞாபகம் இருக்குது. ஸோ தாத்தா என்ன பண்ணுவாருன்னா, ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் பாராட்டுவார். ஸோ அது வந்து ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும் குழந்தைங்களுக்கு. ஸோ வள்ளுவர் மாமா தான் எங்கள் எல்லா கிட்ஸ்க்கும் என்டர்டெய்னர். ஸோ வந்து அவங்க வந்து ரெண்டல் கார்ட்டூன் கேசட்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் 6 பேர் வந்து பைக்கில் போயிட்டுருப்போம். எங்கள் அண்ணன் தான் வந்து கடைசி தொங்கிட்டு மாமா ப்ளீஸ் மாமா ஸ்லோவாக போங்க மாமா அப்படின்னு சொல்லி கத்திட்டு போயிட்டுருப்பான். ஸோ ஸோ நிறைய மூவிஸ் கூட்டு போயிருக்காங்க. அப்புறம் பேக்கரி போய் கேக் சாப்பிட்டதெல்லாம் ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மாமா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டை சுற்றி நாங்கள் ஓடிட்டே இருப்போம். மாமா வந்து டியூப்ல வந்து எங்களை குளிப்பாட்டிட்டு இருப்பாங்க. ஸோ அது ஒரு நல்ல ஒரு மெமரபிள் இன்சிடென்ட். ஈவினிங் ஆனா வந்து எல்லாருமே விளையாண்டுட்டு இருக்கிறப்ப வந்து எனக்கும் உமாக்கும் 16 மந்த்ஸ் தான் டிஃப்ரென்ஸு. ஸோ நாங்க 2 பேர் மட்டும் சின்ன பசங்கனால நாங்க 2 பேரும் ஒரு செட்டா இருப்போம். மத்தவங்க எல்லாரும் ஒரு செட்டா இருப்பாங்க. அதனாலேயே வந்து முக்காவாசி நேரம் எங்கள சேர்த்துக்க மாட்டாங்க. எந்த கேம் ப்ளே பண்ணாலும் எங்கள சேர்த்துக்க மாட்டாங்க. உமா கோச்சுக்கிட்டு, "வா கௌதம் நம்ம தனியா விளையாடலாம்" அப்படின்ட்டு அவ என்ன இழுத்துட்டு தனியா விளையாண்டுட்டு இருப்போம் நாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களே பாவப்பட்டு, "சரி வாங்க ஜாயின் பண்ணுங்க" அப்படின்னு எங்க 2 பேத்தையும் கூட்டுக்குவாங்க. அந்த மெமரீஸ் எல்லாம் நல்லா ஞாபகம் இருக்குது. அதுல வந்து எங்க கேங்க்கு உமா தான் கேங் லீடர். அவ என்ன சொன்னாலும் நான் தலையாட்டிட்டு கேட்டுட்டு தான் இருப்பேன். அது மாரி ஒரு ஒன் டைம் நாங்க 2 பேரும் பேசிட்டே ரொம்ப தூரம் நடந்து போயிட்டோம். வீட்ல வந்து ரொம்ப தேட ஆரம்பிச்சுட்டாங்க. பயந்து போலீஸ்லாம் கால் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மையா என்னன்னு தெரியல. பட் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு திருப்பி வந்துட்டோம். அதுக்கப்புறம் எங்க 2 பேரையும் தனியா விடுறதே கிடையாது. சித்தப்பாவும் வந்து தாத்தா இந்த அளவுக்கு பயங்கரமா எங்கள ஆக்டிவா வச்சிருந்தாங்களோ, ரொம்ப ஃபன்னா ஆக்குனது வந்து வள்ளுவர் சித்தப்பா தான் மிகப்பெரிய ரீசனு. ஏதாவது அப்ப வந்து சித்தப்பா வந்து மேல் வீட்ல இருந்தாங்க. தாத்தா, பாட்டி கீழ் வீட்ல இருந்தாங்க. ஸோ நாங்க எல்லாருமே வந்து டிவி பார்க்கறதுக்குன்னு வந்து சித்தப்பா வீட்டுக்கு மேல போயிருவோம். ஸோ ஏதாவது கதை சொல்றது, ஏதாவது கரண்ட் போச்சு அப்படின்னா பயமுறுத்துறது, ஏதாவது பொம்மைய தூக்கி போட்டு அலற வைக்கிறது அப்படின்னு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மெமரீஸ் எல்லாம் இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. எல்லாரும் சம்மர் லீவில் எல்லாரும் ஒன்று சேருவோம். எல்லா குழந்தைங்களும் ஒன்றா இருக்கும்போது நம்ம என்ஜிஓ காலனி வீட்டில் உள்ள பின்னாடி தண்ணி தொட்டியில் தண்ணியை ஃபுல்லாக நிறச்சி அதான் நீச்சல் குளம் மாதிரி எல்லோரும் விளையாடுவீங்க. அது ஒரு மறக்க முடியாத சம்பவமாக அவங்களுக்கு இருக்கும். விவேக் வந்து 2 வயசாக இருக்கும்போது லீவுக்கு வந்திருக்கும்போது பாரதியை வந்து எங்கள் அண்ணி தொட்டிலில் போட்டு ஆட்டிகிட்டு இருந்தாங்க. அவன் உடனே பாரதியை வந்து தொட்டிலில் விட்டு இறக்கணும், நான் தான் தொட்டிலில் படுப்பேன் அப்படின்ட்டு அழுது அப்புறம் அவளை தூக்கிட்டாங்க அண்ணி. இவன் வந்து தொட்டிலில் படுத்துக்கிட்டான். அது ஒரு சுவையான சம்பவம். கிருத்தியாவும் பாரதியும் விழுந்து விழுந்து சிரிப்பாங்க. ஒரு சின்ன ஜோக் எடுத்துக்கிட்டு அப்படியே என்ஜிஓ காலனி வீட்டில் ஹால் ஃபுல்லாக உருண்டு சிரிப்பாங்க. ஒரு உதாரணம் இதுக்கு சொல்லணும்னா, எல்லோரும் சேர்ந்து லீவுக்கு சர்க்கஸ் பார்க்க போயிருந்தோம் மதுரையில். அப்போ அவங்க 2 பேரையும் ஒரு பெரிய ஃபேமிலியோடு வந்து இடம் கொடுங்க எங்களுக்குன்னு ஏதோ கேட்டிருக்காங்க. இவன் பாரதி வந்து உங்களுக்கா இடம் இல்லைடா கரடி குட்டிக்கு சேர்த்து இடம் வேணுமான்னு கேட்டிருப்பா போல. அதை சொல்லி ஒரு மாதம் சிரித்தாங்க 2 பேரும். அந்த அனுபவம் எனக்கு மறக்க முடியாது. அப்புறம் அருள் ஒரு தடவை வள்ளுவர் புதுசாக பைக் வாங்கியிருந்தேன். அதை ஓட்டி பார்க்குறேன்னு சொல்லி பாரதி, கிருத்திகா, விவேக் 3 பேரை ஏற்றிட்டு போய் வரும்போது எதிர்த்த காட்டுக்குள்ளே டேர வண்டியை விட்டுட்டேன். அது விழுந்து பைக்கோடு விழுந்து நல்ல வேளை பெரிய அடி எதுவும் படலை. எனக்கு கிருத்தியாக்கு குவார்டர்லி எக்ஸாமுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் படிக்கிறதுக்கு. அப்போது கிருத்தியாக்கு வந்து மாமா எனக்கு கொஸ்டின் கேளுங்க அப்படின்னாங்க. அப்பா வந்து கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஃபஸ்ட் கொஸ்டின் ஷி ஆன்சர்ட். அப்புறம் அப்பா வந்து வரிசையாக கேட்காம அடுத்து 4வது கொஸ்டின் போனாங்க. இது 4வது கொஸ்டின் தானே அப்படின்னு சார். அதெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்பா அப்படின்னாங்க. கிருத்தியாக்கா நல்லா படிப்பாங்க, நல்லா சொல்லிட்டாங்க ஆன்சர். ஒரு சுவையான நிகழ்ச்சி வந்து பாரதி வந்து
3ஆவது வருஷம் படிக்கும்போது வந்து மெட்ராஸில் வந்து அவளுக்கு வந்து ட்ரைனிங் ஒரு 6 months ட்ரைனிங் இருந்தது. அப்போ வந்து ட்ரெயின் டிக்கெட் அங்கே வந்து சென்னையில் மதுரை டு சென்னை ட்ரெயின் டிக்கெட் வந்து 15 நாளைக்கு ஒரு தடவை போவான், திருப்பி வந்துடுவான். பாண்டியில் தான் ஏற்றி விடுவோம். அப்போ வந்து அவளை வந்து அதே மாதிரி ஸ்டேஷனில் போய் பாண்டியில் போய் ஏற்றி விட்டுட்டு நாங்கள் திருப்பி வீட்டுக்கு வரும்போது அவள் பாரதி ஃபோனில் பேசினேன். எப்போ ட்ரெயின் மாற்றிட்டீங்க, நீ வழக்கமாக பாண்டியில் டிக்கெட் எடுப்பீங்க, ஆனால் வந்து நெல்லை டிக்கெட்டு அந்த டிடிஆர் பார்த்துட்டு சத்தம் போடாது, நெல்லை வந்து அடுத்த ட்ரெயின் தான், திண்டுக்கல்ல இறங்கிருங்கன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னோன்னே உடனே நீ ஸ்டேஷனில் நீ வந்து திண்டுக்கல் இறங்கிமா, திண்டுக்கல்ல இறங்கிடு, அடுத்து நெல்லை வந்துடணுன்னே டிரைவர் சொல்லி இப்போ நாங்கள் வந்து அந்த ட்ரெயின் கிளம்பி 1/2 மணி நேரம் ஆகி வீட்டுக்கு வந்துட்டோம். அப்போ பாபுதான் டிரைவர். உடனே திண்டுக்கல் விடுன்னு சொன்னோடனே அவள் வந்து ட்ரெயினோட அவன் போய் ஸ்டேஷனுக்கு போவான். இவன் இறங்கி அப்படியே பதட்டத்தில் நிற்கிறா பாரதி. உடனே அப்போ நெல்லை எக்ஸ்பிரஸ் வந்துடுச்சு. உடனே நாங்கள் வண்டியில் ஏறுமானி அப்படின்னு சொல்லி அந்த கம்பார்ட்மெண்ட்டில் அவளை ஏற்றி விட்டோம். நெல்லை திண்டுக்கல்ல வந்து நெல்லை எக்ஸ்பிரஸ் சென்னை போது ஏற்றி விட்டோம். வழக்கமாக பாண்டியனே டிக்கெட் ரிசர்வ் பண்ணிடுவோம். அதே மாதிரி பாண்டியன் வச்சு நான் நெல்லையில் தவறுதலாக ஏற்றி விட்டேன். அது வந்து அது ஒரு சிரிப்பாக இருக்குது. அதே மாதிரி மதுரையில் வந்து ஒரு சின்ன இது வந்து பாரதியை வந்து படிக்கும்போது காலேஜில் படிக்கும்போது வந்து ஒவ்வொரு நாளும் புது ட்ரெஸ்ஸு தான் போட்டு போனான் இருப்பான். ஒரு தடவை போட்ட ட்ரெஸ்ஸு திருப்பி போட மாட்டேன். மாதம் 30 நாளும் புது ட்ரெஸ்ஸு தான் அவளுக்கு வந்து சுடிதாரை தைச்சு அது அம்மாவுக்கு அவளுக்கு அப்பயும் சண்டையாக இருக்கும். முன்னாடி புது ட்ரெஸ்ஸு கோடீஸ்வரன் வீட்டில் கூட இந்த மாதிரி கேட்க மாட்டாங்கன்னு சொல்லி அம்மா அவளுக்கு இருப்பாங்க. இருந்தாலும் கூட ஒவ்வொரு நாளும் போகும்போது அவள் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கும்போது ஒவ்வொரு நாளும் புது ட்ரெஸ் தான் போட்டு வருவாள். ஸ்ரீவில்லிபுத்தூரில் அந்த பக்கத்து வீட்டில் இருந்து எல்லோரும் வருவாங்க. நாங்கள் எல்லோரும் இருக்கிறோம் அப்படின்னா இல்லாட்டி அவனாலும் வருவாங்களா என்னன்னு தெரியல. பட் நிறைய கூட்டமாக இருக்கும். விளையாடிட்டு இருக்கோம், தாயம் விளையாடுவோம், பல்லாங்குழி எல்லாம் விளையாடுவோம். அப்போ அந்த பாரதி அக்கா வந்து கிச்சனுக்கு போய் ஒரு 4-5 லெமனை எடுத்து ஸ்ட்ரகிள் பண்ணி கட் பண்ணி எல்லாத்துக்கும் ஜூஸ் கொடுப்பாங்க. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாலும் பட் ஷீ வாண்ட்ஸ் டு கிவ் எவ்ரி ஒன். கௌதம் வந்து ஸ்கூலில் டிவி ஸ்கூலில் படிக்கும்போது ஒவ்வொரு வருஷம் வெளி வாங்கி கொடுத்தாலும் வந்து அவனுக்கு திருப்தியே இருக்காது. என்னப்பா அதுக்குள்ள தீர்ந்து போச்சு சொல்லி அந்த சரவடி தான் வாங்கிட்டு வருவாங்க. வந்து வெடி எவ்வளோ வெடி வாங்கி கொடுத்தாலும் தீபாவளி அன்னைக்கு 1 மணி நேரத்தில் 2 மணி நேரத்தில் எல்லாத்தையும் வெடிச்சிட்டு என்னப்பா வெடி கம்மியாக வாங்கி கொடுத்துருக்கீங்க, வாங்கி கொடுத்துருங்க கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருந்தார். அப்புறம் வந்து 10th படிக்கும்போது +1 +2 படிக்கும்போது எனக்கு ஞாபகம் இல்லை. அப்போது ஒரு தடவை வந்து அந்த தீபாவளிக்கு முதல் நாள் வந்து வெடிக்கடைக்கு கூட்டு போய் சொல்லிட்டு உனக்கு எவ்வளோ வெடி வேணுமோ வாங்கிக்க, அதை பற்றி பணத்தை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது, உனக்கு எவ்வளோ திருப்தியாக வந்து நான் வந்து தலையிடலை, இவ்வளோ அமௌண்ட்டு தலையிடலை, உனக்கு வேணுங்கிறத வாங்கிக்க அப்படின்னா ஓடி அவன் வந்து வெடி வாங்க பார்த்து நான் வச்சுட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட 5000 ரூபாய்க்கு வெறும் அந்த 1000 வாலா 2000 வாலா 10,000 வாலாவா நிறையா வாங்கி வந்து ஏகப்பட்ட வெடி சந்தோஷம் வாங்கிட்டு பெரிய 3 பாக்ஸில் பெரிய பெட்டியில் வீட்டில் வந்து இறங்கினாப்புல. அந்த வருஷம் தீபாவளிக்கு வெடியை திருப்தியாக போட்டுட்டு அதுக்கப்புறம் அவன் வெளியே வாங்குறது இல்லை. வெடியோடைய ஆசையாக அவனுக்கு போகுது. இல்லைப்பா வேண்டாம், காசை கரையாக வேணாம்ப்பா சொல்லி காலேஜ் போனது வெடி போட்ட மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. எனக்கு மேரேஜ் ஆன புதுசில் கௌதம் அண்ணா வந்து எத்தனை வயசுன்னு தெரியல, ஆனால் அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தாங்க கௌதம் அண்ணா. அப்போது 2-3 நாள் பார்த்தாங்க. பார்த்துட்டு நீ சேயிங் யார்ட்டையோ கேட்டாங்க, யார்கிட்ட கேட்டாங்கன்னு தெரியல, யார்ட்டையோ இவங்க எப்போ அவங்க வீட்டுக்கு போவாங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் யாராச்சும் சொன்னாங்க இவங்க உனக்கு சித்தி இனிமே இங்கே தான் இருப்பாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. சின்ன வயசில் கசின்ஸ் கூட இருந்த மெமரிஸ் எனக்கு பெருசாக இல்லை. பிகாஸ் ஐ திங்க் ஐ வாஸ் டூ யங். பட் ஓவர் த இயர்ஸ் இந்த வயசில் கூட சில பல காமெடி நடந்திருக்கு. கல்யாணம் பண்ண பிறகு ஐ திங்க் ஐ கால் கௌதம் ஒன்ஸ். அப்போ அவன் யூஎஸில் இருந்தான் அண்ட் பேச்சுலராக இருந்தான். ஸோ அவன்கிட்ட ஏன் கேட்டேன்னு தெரில, பட் ஐ கால்ட் ஹிம். சப்பாத்தி எப்படி பண்ணுறது அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்டேன். அவனும் வந்து ரொம்ப சீரியஸாக யோசிச்சுட்டு ஃப்ரீசரில் இருக்கும் ஃப்ரோசன் சப்பாத்தி, அதை எடுத்து தோசைக்கல்லில் போட்டு முடிஞ்சிச்சு அப்படின்னா.
அது ஏன் தெரில, திஸ் இஸ் அ வெரி ஃபன்னி மெமரி டு மீ. சப்பாத்தின்னு சொல்லும்போது இன்னொரு இன்சிடென்ட் ஞாபகம் வருது. பாரதி அக்காவுக்கு வெட்டிங்க்கு 1 or 2 days முன்னாடி பியூட்டி பார்லர் போயிருந்தாங்க, ஹென்னா ஒரு ஏதோ மருதாணி போடுறதுக்கு. ஸோ கிருத்திகாக்காவும் நானும் கூட போயிருந்தோம் கம்பெனி கொடுக்க. அப்போ போட்டுட்டு காயறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், 1 hour சம்திங், நீங்கள் வெளியில் எங்கேயாச்சும் போயிட்டு வாங்கன்னு சொன்னனால பக்கத்தில் ஏதோ ஒரு கடையில் சாப்பிட போனோம். வி வர் ஆல்சோ ஹங்க்ரி. சரி சாப்பிட போகலான்னு சொல்லி அங்கே அந்த கடையில் போய் சப்பாத்தி ஆர்டர் பண்ணோம். அந்த மாதிரி ஒரு கேவலமான சப்பாத்தி நாங்கள் சாப்பிட்டதே இல்லை. அதுவும் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை சாப்பிட்டோம். ஐ கான் ரிமெம்பர் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சோமா இல்லையான்னு. நடுவில் அவங்க வேற அந்த ரெஸ்டாரண்ட் கை வேற வந்து கேட்டான், ஓ நல்லா இருக்கா அப்படின்னு. இட் வாஸ் ரியலி பேட். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் பெரியம்மா கையில் சாப்பிட்ட பிறகு தான் உயிர் வந்துச்சு. ஐ திங்க் எனக்கும் சப்பாத்திக்கும் வந்து ராசியே இல்லைன்னு நினைக்கிறேன். ஹாய். 2011ல் அம்மாவும் அப்பாவும் கைலாஷ் போனப்போ நானும் அக்காவும் அந்த 1 month ஃபுல்லாக வந்து மதுரையில் இருந்தோம். தென் எவ்ரி சிங்கிள் டே கௌதமனா will bring us to Iveco to get ice cream every day. ஒரு நாள் எக்ஸி சும்மா கூட்டிகிட்டு போனாங்க. தென் அப்படியே வந்து லைக் டெய்லியும் ஐஸ்கிரீம் கேட்டு பழக்கமாகிடுச்சு. I had cappuccino ice cream every single day. அக்கா என்ன சாப்பிட்டான்னு எனக்கு தெரியாது. தென் பெரியம்மா வந்து எனக்கு காயின் தோசை, குட்டி குட்டி காயின் தோசை வந்து பொடி தோசையாக பண்ணி கொடுப்பாங்க. I'll keep asking her. Then yeah, she'll just happily make. Yeah, it was a very fun 1 month. ஒருக்க கௌதமண்ணா பெங்களூர் வந்திருந்தப்போ நான் அவங்கள வந்து படம் பார்க்க கூட்டிகிட்டு போனேன். பஸ்ஸில் போனோம். நான் அவ்வளோ கேவலமான நேவிகேட்டராக இருந்தேன். எங்கே இறங்கணுன்னு கூட தெரியல. யாரோ ரிமைண்ட் பண்ணி நாங்கள் பஸ் ஸ்டாப்பில் இறங்கிட்டு நான் அண்ணா கிட்ட கேட்குறேன், இப்போ எப்படி நான் போகணுன்னு நான் கேட்குறேன். அண்ணா ஷாக்காக என்ன கேட்டேன்னா அப்படின்னு பதட்டப்பட்டாங்க. பட் யார் நாங்கள் கேட்டு எப்படியோ போயிட்டோம். பட் பாவம் அண்ணா என்னை நம்பி வந்தாங்க. கௌதமன் வந்து சேட்டை பண்ண மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லை. எப்பயுமே அமைதியாக தான் இருப்பாங்க. உமா வந்து நைட்டு கரண்ட்டு போனாலும் பயம் இல்லாமல் அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு படியில் இறங்கி வருவாள். அது இன்னும் கண்ணுக்குள்ளே இருக்குது. அது மாதிரி 5 மாத குழந்தையா இருக்கும்போது மெத்தையில் குதிச்சு விளையாடுவாள். அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அது மாதிரி சன் டிவி நியூஸ் மியூசிக் போட்டோன்னே டான்ஸ் ஆடுவாள் உமா. அருமையாக இது மாதிரி கோயில் ஆண்டாள் கோயில் போனால் உமா வந்து அப்படியே சலங்கை சிலுக்கு இருக்கு. அதுவும் அம்மா மாதிரி நடப்பார். அபி வந்து உமாவை அடிக்கடி திட்டுவார், நடையப்பார் அப்படின்னு, குட்டியான மாதிரி. அந்த கோயிலில் ஆரம்பித்தா குற்று பிரகாரத்தை விறுவிறுன்னு அவள் ஓடுவாள். தாத்தா இந்த பிடி அப்படின்ட்டு பின்னாடியே, அப்பா இவ்வளோ வேகமாக போகிறாள். கரெக்டாக ஒரு நீளமாக போய் அங்கே போய் நின்றுக்கிட்டு சீக்கிரம் வாங்கன்னு. அது மாதிரி அந்த கோயிலில் ஆண்டாள் கோயிலில் எத்தனையோ தடவை சுற்றி இருக்கும். இந்த புண்ணியம் வந்து அவளால் உமாவால் கிடைத்தது. சனி ஞாயிறு வந்து ஜோகாலை வீட்டுக்கு தாத்தா வீட்டுக்கு வரும்போது அப்போ உமா அது மாடியில் அந்த அப்பா அம்மாவோட மாடியில் இருந்தேன். ஸோ நான் வந்து சனிக்கிழமை வரும்போது அவன் என்ன செய்வாங்கன்னா, பெரியப்பா வந்து ஐஸ் வாட்டர் தான் குடிப்பாங்கன்னு சொல்லி வீட்டில் ஐஸ் வாட்டர் வைக்க மாட்டாங்க, யாரும் குடிக்க மாட்டாங்க. உடனே அந்த பாட்டில் பிடிச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அவன் போன உடனே ஐஸ் வாட்டர் எடுத்து கொடுப்பான். ஏன்னா அப்போ சரி எங்கள் அப்பா சொல்லுவார், வெள்ளிக்கிழமை வந்து சாயந்தரம் நாளைக்கு பெரியப்பா வருவாங்க, ஐஸ் வாட்டர் தான் குடிப்பாங்கன்னு சொல்லி அந்த பாட்டில் தண்ணி பிடிச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க. அது வந்த உடனே பெரியப்பா அப்படின்னு சொல்லி அந்த ஐஸ் வாட்டர் பாட்டில் எடுத்து படிக்கிறது உமா கொடுப்பா. எனக்கு அதனால ஞாபகம் இருக்குது. உமாக்கா வந்து எப்படி சாப்பிடுவாங்க தெரியுமா? பெரியம்மா ஊட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு வாய் கொடுப்பாங்க, ஷெல்மே கொண்டு கிட்டுன்னு அந்த வீடை ஒரு சிப்பிட்டு வந்து அடுத்த வாய் வாங்குவாங்க. அப்படியே ஷெல்வி கோயிங் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் அது சாப்பிட்டதே ஜீரணிச்சு போயிருக்கோம். அப்படிதான் ஷெல்வி. நாங்கள் சிங்கப்பூர் போயிருந்தப்போ ஒரு ஃபுல் வாரத்துக்கு போயிருந்தோமா. நான் எடுத்துகிட்டு போன ட்ரெஸ் எல்லாம் கோஇன்சிடென்ட்லி அக்காக்கிட்டேயும் அதே மாதிரி இருந்துச்சு. ஸோ we were just twinning every day and அப்படியே ஊசிட்டு இருந்தோம். It was a super sibling experience for me. ஒரு வாட்டி தீப்தியை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக தீப்தியில் சொன்னேன், தீப்தி யூ ஷுட் ஹேவ் ஃபயர் இன் யூ. ஸோ நெருப்பு இருக்கணும், அப்போ தான் ஸோ யூ கேன் ரீச் தட் கோல் அப்படின்னு.
அதுக்காக ஃபயர் முழுங்கணுமா அப்படின்னா அப்போவே தெரிஞ்சு சரி கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்னு. அப்புறம் தீப்தியோட ஒரு இன்சிடெண்ட் வந்து சிங்கப்பூர் வந்தப்போ ஐ brought her டு NUS சும்மா சுற்றி காமிக்கலான்னு. முதல்ல நேராக ஸ்டார்பக்ஸ் தான் கூட்டிகிட்டு போனேன். இந்த ஃப்ராப்பச்சினோ குடி அப்படின்னு. ஆக்சுவலி கௌதம் சிங்கப்பூர் வந்தப்போ இதே தான் பண்ணேன். கேம்பஸை காமிச்சேன்னு இல்லையோ ஸ்டார்பக்ஸ் கூட்டிகிட்டு போய் ஃப்ராப்பே வாங்கி கொடுத்தேன். பட் எனிவே, ஸோ தீப்தி வந்தப்போ ஒரு அனாட்டமி மியூசியம் இருக்குது NUSக்குள்ளே. ஸோ தலை, பிரெயின், கை, கால் எல்லாம் பீஸ் பீஸாக வந்து அப்படியே ஜாரில் வச்சுருப்பாங்க. சூப்பராக இருக்கும் பார்க்க. ஸோ அது பார்க்கணுன்னு, அதை அவளுக்கு காமிக்கணும்னு கூட்டிகிட்டு போனேன். பட் இட் வாஸ் க்ளோஸ்ட். அதுவும் வந்து மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒன்லி அது இதுன்னு ஏதோ பயங்கர ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போர்டில் போட்டிருந்துச்சு. இல்லை, நாங்கள் வந்து பார்த்தே தீரணும்னு கதவுல தட்டி உள்ளே ஒர்க் பண்ணிட்டு இருந்த யாரையோ கூப்பிட்டு, ஹி வாஸ் இந்தியன். ஸோ உட்காந்து ஒரு கதை சொன்னோம். ஓ, தீப்தி வந்து இந்தியாவில் மெடிக்கல் டிகிரி படிக்க போகிறா, அதனால் திஸ் வில் பி ரியலி யூஸ்ஃபுல், ப்ளீஸ் எங்களை ஒரு 10 நிமிஷம் மட்டும் உள்ளே விடுங்க, அப்படியே பார்த்துட்டு நாங்கள் போயிடுறோம் அப்படின்னு என்னென்னமோ கெஞ்சி ஹி லெட் அஸ் இன். அப்படியே பின்னாடியே வந்தார் நாங்கள் பார்க்குறத. பட் தட் வாஸ் ரியலி ஃபன். அது நல்லா பார்த்துட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் எல்லோரும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கும்போது ஒரு 15 பீப்புள் இருப்போம்னு நினைக்கிறேன். தாத்தா வந்து காலேஜிலேருந்து வரும்போது 15 சுசியம், 15 உளுந்தவடை அப்படின்னு வாங்கிட்டு வராங்க. அப்போது ஆளுக்கு ஒரு சுசியம், ஒரு உளுந்தவடை வித் காஃபி. அந்த தீப்தி என்ன பண்ணுவா தெரியுமா, யாரெல்லாம் எடுக்கலையோ சுசியம்லாம் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் டேபிளில். அவள் எல்லா சுசியத்தையும் ஓப்பன் பண்ணுவாள். உள்ள இருந்து ஸ்வீட்டை சாப்பிட்டு மூடி வச்சுட்டு வந்துடுவா. மூடி வச்சுருவா. அடுத்து ஒரு 4-5 இது மாதிரி காலி பண்ணி மூடியாக வச்சுருவா. யாருக்கும் தெரியாது. அவங்க போகிறப்போ போய் பார்த்தா எல்லாம் பாதி பாதி தான் இருக்கும். உள்ளே ஒன்று இருக்கிறது உடக்கா இருக்கும். ஆதியை பற்றி நினைக்கும் போதெல்லாம் அவருடைய உறுதி சிறு வயதிலே எப்படின்னா 3 நாள்லே பாஸ்போர்ட் எடுக்க ஸ்டுடியோக்கு எடுத்துகிட்டு போய் தூக்கிட்டு போய் திண்டுக்கல்ல 10-15 நாள்லேயே ஃப்ளைட்டில் வந்தது. இதுதான் எனக்கு ஆச்சரியம். இந்த சிறு வயசில் அடாப்ட் ஆகிட்டா. அதே மாதிரி சிறு பிள்ளையாக இருக்கும்போது ஆதி வந்து ப்ளே கிரவுண்டில் மேலேருந்து அந்த சறுக்குகள் இருந்த கம்பு இதில் இருந்து சரி இறங்கிடுவான்னு நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அதை வந்து கீழே விழுந்துட்டா. அது வந்து பெரிய எனக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு. என்ன ஆச்சோன்னு நினச்சேன். அதே மாதிரி ஃப்ராக்சர் ஆச்சு. அப்புறம் ஒரு ரேண்டம் இன்சிடெண்ட். ஆதி நான் வந்து மதுரையில் பெரியப்பா வீட்டில் இருக்கும்போது கௌதம், பாரதி அக்கா எல்லோரும் இருந்தாங்க. ஸோ ஐ திங்க் ஆதி ரொம்ப சின்ன பிள்ளையாக இருந்தான்னு நினைக்கிறேன். ஸோ அவள் பேசுகிறது வந்து கொஞ்சம் நிறைய பேருக்கு புரியாது சின்ன பிள்ளையாக இருக்கும்போது. ஸோ ரேண்டமாக ஏதோ வந்து பீப்பா பீப்பா அப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தா. பாரதி அக்கா, கௌதம் 2 பேரும் வந்து பேப்பர் கேட்குறான்னு நினச்சி 5 நிமிஷம் தீவிரமாக தேடிட்டு இருந்தாங்க கபோர்ட்லலாம் பேப்பர் எடுத்து கொடுக்கறதுக்கு. ஷி வாஸ் ஆக்சுவலி ஆஸ்கிங் ஃபார் பெரியப்பா. பெரியப்பாவை தான் அவள் பேப்பா பேப்பா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிட்டு இருந்தா. என் இனியா ஜஸ்ட் சேட் பீப்பா. ஒருக்க ஆதி உமாக்காலாம் பெங்களூர் வந்திருந்தப்போ ஆதி ரொம்ப சின்ன பிள்ளையாக இருந்தா. உமாக்கா தான் அவளை ஊட்டுவாங்க. அண்ட் அவ்வளோ அடம் பிடிப்பா சாப்பிட்றதுக்கு. பட் ஸ்டில் உமாக்கா மேனேஜ் டு ஃபீட் ஹர். அவள் வந்து ஆதி வந்து அவளோட வாக்மேனுக்கு அவ்வளோ க்ரேஸ் அப்போது. அது ஐ திங்க் பேட்ரி காலி ஆச்சோ இல்லை என்னமோ ஆயிருந்தது அதுக்கு. ஸோ சாப்பிடவே மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டே இருந்தாள். பட் உமாக்கா கன்வின்ஸ்ட் ஹர் சாப்பிட்டா அவள் வந்து வாக்மேன் சரியாயிடும்ட்டு. அதை நம்பி சாப்பிட்டு அந்த சாப்பாட்டுக்கும் அடம் தான் பிடிச்சா. பட் கம்பேரிட்டிவ்லி லெஸ் ஐ திங்க். பட் யா, அது ஒரு ஃபுல் டேவோட ஈவெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு ஃபுல் ஆஃப்டர்நூனோட ஈவெண்ட்டாக இருந்துச்சு. ஆதியை ஊட்டுறது ஒரு ஈவெண்ட். தாத்தா பாட்டி மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் ஜென்ரேஷனே வந்துட்டு எல்லாருமே எவ்ரிபடி இஸ் சக்ஸஸ்ஃபுல் இன் தேர் கெரியர். அது மட்டும் இல்லாமல் எவ்ரிபடி இஸ் ஹேஸ் தேர் ஓன் ஸ்ட்ரென்த்ஸ். அண்ட் எல்லார்கிட்டையுமே கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது. அப்பா கிட்ட வந்துட்டு ஒரு பெருந்தன்மை, யாரை பார்த்தும் பொறாமப்பட்டதில்லை. அந்த எல்லாருக்கும் நல்லது செய்யணும் ஈகை, அது வந்துட்டு நான் ரொம்ப பிரமிப்பேன். ஏன்னா எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்தலை. என்ன சம்பாதிச்சாலும் அதுக்குன்னு கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, அதுக்கு லோன்ஸ் இருக்குது, அது வாங்கணும் இது வாங்கணும், பத்தலை.
ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி என்ன இருந்தாலும் அது செய்யணும், அடுத்தவங்களுக்கு அது உதவணுங்கிற அந்த ஒரு இது வந்துட்டு நான் கண்டிப்பாக கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். அம்மா வந்துட்டு எல்லாரோடையும் எப்படி அனுசரித்து போகிறாங்க. அது வந்துட்டு யாரையுமே மனசார வெறுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிக்கல, அவங்க யாரையாவது அவங்கள யாராவது காயப்படுத்திட்டாங்கன்னா ஒதுங்கணும்னு நினைப்பாங்களே ஒழிய, பதிலுக்கு ஏதோ செய்யணும்னோ, வார்த்தையால் காயப்படுத்துறதோ, இல்லைன்னா வந்துட்டு அவங்கள வெறுத்து ஒதுக்குறது அப்படிலாம் அவங்ககிட்ட இருக்கவே இருக்காது. ரொம்ப ஜென்டிலாக எப்படி உறுத்தா பழகுறது, எல்லார்ட்டையும் உறுத்தா பழகுறது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே அம்மாவை பார்த்து நிறைய பேர் அம்மாவுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப நான் அதை பார்த்து ஆச்சரியப்படுறது உண்டு. அத்தை வந்துட்டு எப்படின்னா அத்தை அண்ணன் தம்பி அப்பா அம்மா எல்லார்கிட்டையும் அவங்க எப்படி பாசமாக இருந்தாங்க. எல்லாத்தையும் ஒரே மாதிரி பழகுவாங்க அத்தை. ஒரு சமமாக இருக்கும் அவங்களோட பேச்சு பழகுறது எல்லாமே சமமாக இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு அத்தைக்கிட்ட. மாமா வந்துட்டு அதிகமாக அவங்க பேசி நான் சின்ன வயசுலேருந்து நான் பார்த்ததே இல்லை. அளவுக்கு அதிகமாக எதுவுமே இந்த வளவளா கொலகொல பேச்சே இருக்காது. தேவைக்கு என்னவோ அது கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுவாங்க, அவ்வளோதான். ஏன்னா பாதி பிரச்சனை மனுஷனுக்கு பிரச்சனை வரதே பேச்சால தான். அதை நம்ம கரெக்டாக வச்சுக்கிட்டோம்னா பிரச்சனையே இல்லை. அதை நான் உண்மையிலே நான் அட்மையர் பண்ணுறேன். அது மாதிரி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். வள்ளுவர் சித்தப்பா வந்துட்டு எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு பர்சன். நம்ம அடுத்தவங்க கிட்ட வந்துட்டு அடுத்தவங்கள மட்டம் தட்டுறதுக்கும், அடுத்தவங்க கிட்ட குத்தம் கண்டுபிடிச்சு குறை சொல்றதுக்குலாம் நம்மளை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க. 99% அப்படிதான். ஆனால் நம்ம கிட்ட இருக்கிற நல்ல விஷயத்த அதை புரிஞ்சுக்கிட்டு அதை நம்மக்கிட்டேயே சொல்லி பாராட்டுறது வந்துட்டு அது ரொம்ப ரேர். அது வந்துட்டு இப்போ இந்த காலத்தில் ரொம்ப ரேரான ஒரு குணம். அது வந்துட்டு நான் அதை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிற ஒரு குணம். வள்ளுவர் சித்தப்பா பார்த்து அப்படி குழந்தையாவே மாறிடுவாங்க. எங்களோட சின்ன வயசு ஃபன் மெமரிஸ்க்கு முக்கியமான ஒரு காரணம் வள்ளுவர் சித்தப்பா தான். அவங்க சிங்கப்பூர் போனதுக்கப்புறம் நாங்கள் ஊருக்கு போகிறதே குறைஞ்சிடுச்சு. அந்தளவுக்கு நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணோம் இந்த வள்ளுவர் சித்தப்பாவை. அபிராம் சித்திக்கிட்ட வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்துட்டு அவங்களோட எனர்ஜி. எப்போவுமே நான் எனக்கு ஞாபகம் இருக்குது சின்ன வயசில் சுந்தரபாண்டியத்துலேருந்து எவ்வளோ சொந்தக்காரங்க வந்தாலும் தாத்தா உடனே சாப்பிட சொல்லுவாங்க. அது சித்தி வந்து 15-20 மினிட்ஸ் தான், எத்தனை பேராக இருந்தாலும் டக்குன்னு சமைச்சிருவாங்க. அதுக்கு வந்துட்டு அவங்க பதட்டப்படவே மாட்டாங்க. அப்படி ரொம்ப ரொம்ப குவிக்காக எனர்ஜியாக அவங்க சோர்வாக இருந்து நான் பார்த்ததில்ல. இப்போவும் அதே மாதிரி தான் இருக்காங்க, எனர்ஜெட்டிக்காக இருக்காங்க. அருள் சித்தப்பாட்டை வந்துட்டு நான் ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்துட்டு அவங்க உடம்பையும் சரி மனசையும் சரி எவ்வளோ எங்கே வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறத வந்துட்டு எல்லாருமே கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். அது டிக்டாக்லலாம் சும்மா கலக்குறாங்க. இப்போ ஆச்சரியமாக இருக்குது. பாட்டு டான்ஸு இப்போ டபுள் ஆக்ட் பண்ணுறாங்க. அடுத்து என்ன இருக்கும்னு சொல்லிட்டு நான் அவளோட எதிர்பார்த்துட்ருக்கேன் அருள் சித்தப்பா கிட்ட இருந்து. அடுத்து ஜெயா சித்திக்கிட்ட இருந்து நான் ரொம்ப ஆச்சரியப்படுற ஒரு விஷயம் என்னென்னா அவங்களோட டிப்ளமசி. எப்படி வந்து டிப்ளமேட்டிக்காக அப்படி பேசுகிறாங்க. ஒருத்தர்கிட்ட பிடிச்சு பேசுகிறாங்களா, பிடிக்காமல் பேசுகிறாங்களான்னு சம்மந்தப்பட்டவங்களையாலே கண்டுபிடிக்க முடியாது. அந்தளவுக்கு ஒரு டிப்ளமேட்டிக்காக இருக்கிறது இந்த காலத்தில் அது ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு குணம். என்கிட்ட இல்லாத நான் எனக்கு வேணும்னு நினைக்கிற ஒரு குணம் வந்துட்டு அது அந்த டிப்ளமசி. அதை நான் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் ஜெயா சித்திட்ட இருந்து. ஸோ எவ்ரிபடி எல்லாருமே ஒரு பாசிட்டிவான ஆளுங்க. எல்லாருமே என்னதான் ஒரு சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருந்தால் கூட ஒரு நல்லதுக்கு ஒரு கெட்டதுக்கு தே ஹவ் ஆல்வேஸ் பீன் தேர் ஃபார் ஈச் அதர். அது வந்துட்டு தட்ஸ் வாட் ஃபேமிலி இஸ் ஆல் அபவுட். அதை அவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. அண்ணன் தம்பியெல்லாம் எவ்வளோ ஒற்றுமையாக இருக்காங்கன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. பட் அதுக்கு காரணம் அப்பாவும் சித்தப்பாக்களும் மட்டும் காரணம் இல்லை, அம்மாவும் சித்தியங்களும் சேர்த்து அது காரணம் தான். அவங்க சப்போர்ட் இல்லாமல் அவங்க ஒத்துழைப்பு இல்லாமல் இதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது வந்துட்டு நான் உண்மையிலே the credits goes to all the ladies too. இந்த ஜென்ரேஷன் ஆளுங்களும் எந்த விதத்துலையும் சலைச்சவங்க இல்லை. எஸ்பெஷலி டு ஸ்டார்ட் வித் நான் கௌதம் கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். சின்ன வயசுலேருந்தே ரொம்ப நாங்கள் சண்டை போட்ட ஞாபகங்கள் தான் ஜாஸ்தி. நிறையா சண்டை தான் போட்டிருக்கோம். அவன் WWF பார்த்துட்டு அந்த அதெல்லாம் வந்துட்டு என்கிட்ட வந்து சண்டை போட்டுட்ருப்பான். அதுதான் நிறைய ஞாபகங்கள் இருக்குது. பட் இப்போ வந்துட்டு எனக்கு அவனை விட ஒரு பெரிய சப்போர்ட் இல்லவே இல்லை. ஸோ பிளெஸ்ட். கௌதம் வந்துட்டு ரொம்ப ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு இனிமையான எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு இனிமையான ஒரு பர்சனாக இருக்கிறது வந்துட்டு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. அவன் வந்துட்டு இப்போ இவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கிறான். எஸ்பெஷலி வந்துட்டு நேயன் வயிற்றுல இருக்கும்போது அவன் தான் என்னை பார்த்துக்கிட்டான். வந்துட்டு ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டான். எல்லா வேலையும் அவனே செய்வேன், எந்த வேலையுமே செய்ய விடாமல் எல்லா வேலையும் அவனே இழுத்து போட்டு. அப்போது வந்துட்டு ஸ்ரீனிவாஸ் வந்துட்டு இப்போ இந்தியா நிறையா அப்பா மாமனார் உடம்பு முடியாத போயிருந்தபோது நிறையா ட்ராவல் பண்ண வேண்டியிருந்தபோது கௌதம் தான் என்னை பார்த்துக்கிட்டான்.
ஸோ ஐம் ரியலி பிளஸ்ட். அவன் பக்கத்தில் இருக்கிறது என் குழந்தைங்களுக்கு அது எவ்வளோ பெரிய பிளஸ்ஸிங்கிறது வந்துட்டு சொல்லவே முடியாது. ஒரு மாமாவோட பிரியம் அண்ட் அவனுக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு ஜோடி வந்துட்டு மோனிகா. மோனிகா வந்துட்டு உண்மையிலே எங்கள் ஃபேமிலிக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸிங். அவள் வந்து சட்டுன்னு இப்போ சாரல் கிட்ட வந்துட்டு உனக்கு அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமான்னு கேட்டால் எனக்கு மோனிகாத்தை தான் பிடிக்கும்னு சொல்கிற அளவுக்கு அவள் வந்துட்டு ரொம்ப க்ளோஸு. பசங்ககிட்ட ரொம்ப பிரியமாக இருக்கிறா. என்கிட்ட ஸ்ரீனிவாஸ் கிட்ட கௌதம் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறா, வீட்டை நல்லா பார்த்துக்கிறா, நல்லா ஸ்மார்ட்டாக இருக்கிறா. ஸோ வி ஆர் ஸோ பிளஸ்ட். அடுத்து வந்துட்டு விவேக் வந்துட்டு எனக்கு சின்ன வயசுல இருந்த விவேக் எனக்கு அந்த ஞாபகமும் இப்போ நான் பார்க்குற விவேக்குக்கும் என்ன மாதிரியான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா வந்துட்டு பயங்கரம். ஒரு இந்த வயசுல ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியில வந்துட்டு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா அது வந்துட்டு பெரிய விஷயம். அது வந்துட்டு ஒரு பக்குவத்தை கொடுக்கும். ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி இட்ஸ் அ குட் திங். ஸோ அவனுக்கு ஏற்ற ஒரு ஜோடி வந்துட்டு ரம்யா. நான் இப்போ ரம்யாவை நான் மீட் பண்ணியிருக்கிறேன். ஷீ இஸ் அ வெரி ஸ்வீட் கேர்ள். அவங்களும் நல்லா பழகுறாங்க. அமைதியாக நிதானமாக நல்ல பொண்ணாக இருக்கிறாங்க. கிருத்திகா வந்துட்டு என்னோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் வந்துட்டு இட்ஸ் கிருத்திகா இல்லாமல் இல்லை. அவ கூட விளையாண்டது, அவ கூட சிரிச்சது, என்ன காரணம்னே தெரியாம பொழுதனைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருந்த அந்த சம்மர் ஹாலிடேஸ் தான் என்னோட கிருத்திகா இல்லாத சைல்ட்ஹுட் மெமரிஸே கிடையாது எனக்கு. ஷீ இஸ் அ வெரி வார்ம் பர்சன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு சசியை வந்துட்டு எனக்கு மீட் பண்ணுறதுக்கு எனக்கு சான்ஸ் கிடைக்கல. பட் ஐம் பிரிட்டி ஷுர் ஹி இஸ் ஆஸ் ஸ்வீட் அஸ் கிருத்திகா. நான் கிருத்திகா பார்த்தா தெரியுது ரொம்ப சந்தோஷமா இருக்கிறா அப்படின்ட்டு. அதுக்கு முக்கிய காரணம் சசியா இருக்கா இல்லாமல் இருக்க வாய்ப்பு இல்லை. வந்துட்டு உமா வந்துட்டு நான் சொன்ன மாதிரி வந்துட்டு வள்ளுவர் சித்தப்பாவோட எல்லா நல்ல குவாலிட்டிஸும் உமா கிட்ட இருக்கு. அவள் எல்லாமே ஒரு பர்ஃபெக்டாக ஒரு அவள் செய்யறது ரொம்ப தெளிவாக செய்கிறா, நிதானமாக தெளிவாக செய்கிறா. அவள் வந்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து வீடியோ போடுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு சமையலில் அவள் காட்டுற இன்ட்ரெஸ்டாக இருக்கட்டும், நேர்த்தியாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நல்லா நல்லா பண்ணுற சந்தோஷமாக இருக்குது. அண்ட் சுரேஷ் வந்துட்டு ரொம்ப நான் அவரை மீட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஸ்வீட் அமைதியாக இருப்பார். ஸோ ஜஸ்ட் உமாவுக்கு வந்துட்டு உமாவை நல்லா பார்த்துக்கிறாரு. ஸோ தேர் ஜஸ்ட் மேட் ஃபார் ஈச் அதர். அவங்க கிட்ட இருக்கிற அந்த அன்பு வந்துட்டு அது பார்த்தாலே தெரியும் அவங்க வந்துட்டு ஹவு மச் தே லவ் ஈச் அதர் அப்படின்ட்டு. ஸோ இட்ஸ் ரியலி நைஸ். அப்புறமா வந்துட்டு தீப்தி வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே நான் பார்த்து ஆச்சரியப்படுற விஷயம் வந்துட்டு அவரோட மெச்சூரிட்டி. வயசுக்கு மீறின ஒரு மெச்சூரிட்டி. அது வந்துட்டு ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். இப்போ கூட எனக்கு வந்துட்டு சில தெரியாத விஷயங்கள்லாம் நிறையா இருக்கும். பட் அவள் வந்துட்டு ஒரு பக்காவாக கரெக்டாக எங்கே எது பேசணும், எங்கே பேசக்கூடாது, எங்கே எப்படி நடந்துக்கணும், என்ன பண்ணணும், ஏது பண்ணணுங்கிறது நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிற ஒரு பொண்ணு. ஐம் பிரிட்டி ஷுர் அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிற பையன் வந்துட்டு லக்கி சாப்னு கண்டிப்பாக எனக்கு தெரியும். ஸோ ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் அ குட் நியூஸ். ஆதி வந்துட்டு எப்போவுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறா. அவளோட ஸ்மைலிங் ஃபேஸை நம்ம வந்துட்டு ஃபோட்டோவுக்கு எப்படி போஸ் கொடுப்போமோ அது சாதாரணமாகவே அப்படி தான் இருக்கிறா. அந்த ஒரு வைப், அந்த ஒரு பாசிட்டிவ் வைப், எப்போவுமே ஹாப்பியாக இருக்கிற ஒருத்தர் வந்துட்டு கூட இருந்தால் நல்லா தானே இருக்கும். அது வந்துட்டு நான் ஆதிக்கிட்ட இருந்து நான் அட்மையர் பண்ணுற ஒரு விஷயம். எல்லாரை பற்றியும் சொல்லிட்டு ஸ்ரீனிவாஸ் பற்றி இப்படி சொல்லாமல் இருக்க முடியும். அஃப்கோர்ஸ் வந்துட்டு இட்ஸ் அ லவ் ஆஃப் மை லைஃப் அண்ட் ஐம் ஸோ பிளெஸ்ட். ஹீஸ் இன் மை லைஃப். அவங்க ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. அவங்ககிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்துட்டு அவங்களோட உழைப்பு. ஒரு 2 நாள் வந்துட்டு கண்டினியூஸாக வேலையை முடிச்சுட்டு டிவி பார்த்தா கூட வந்துட்டு ஒரு கில்ட்டியாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நான் டைம் வேஸ்ட் பண்ணுறேன், ஏதாவது உருப்படி ஏதாவது செய்யணும் அப்படின்ட்டு. ஸோ ஐம் ஸோ லக்கி. இந்த மாதிரி மொத்த ஃபேமிலியுமே வந்துட்டு த ஹோல் பீப்புள் எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவான, எல்லாம் நல்ல மனுஷங்க, யாருக்கும் வந்துட்டு கெடுதல் நினைக்காத ஒரு நல்ல பாசிட்டிவான சோல்ஸ். ஐ எம் ரியலி பிளெஸ்ட் அண்ட் ப்ரவுட் to be a part of this beautiful family and thank you. Thanks for watching. ஆசையாயிருக்கிறதே இது போல் வாழ்ந்திடவே, பாச பூமழை பொழிகிறதே இதயங்கள் நனைந்திடவே, நம்மை காணுகிற கண்கள் நம்மோடு சேர கெஞ்சும், சேர்ந்து வாழுகிற இன்பம் அந்த சொர்க்கம் தன்னை மிஞ்சும், ஒரு நாள் கூட இங்கு வரமாகும், உயிரங்கள் வீடாகும், சுகமாய் என்றும் இங்கு விளையாடும்
நிரந்தர ஆனந்தம். ஆசை ஆசையாய் இருக்கிறதே இதுபோல் வாழ்ந்திடவே, பாச பூமழை பொழிகிறதே இதயங்கள் நனைந்திடவே.